أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده نستعينه نستغفره نؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. 4வது அத்தியாயம் 171வது வசனம். வேதம் அருளப்பட்டவர்களே, உங்களுடைய தீனில் மார்க்கத்தில் எதையும் மிகைப்படுத்தாதீர்கள். மேலும் நீங்கள் அல்லாஹ்வின் விஷயத்தில் சத்தியத்தை தவிர வேறு எதையும் கூறாதீர்கள். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், மார்க்கத்தில் உங்களுடைய தீனில் மிகைப்படுத்தாதீர்கள். குலு அப்படின்னா வரம்பு மீறி போகிறது. சொல்கிறதா எள்ளுனா எண்ணெயாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் எள்ளுனா எல்லாத்தான் இருக்கும். அது சில விஷயங்களில் தான் எள்ளுனா எண்ணெயாக இருக்கணும். அப்போது சில விஷயங்களில் என்ன ஆயிடுவாங்க, இவங்க என்ன வரம்பு மீறினாங்க. இப்போ இது பனி இஸ்ராயல்களை பற்றியும் கிறிஸ்தவர்களை பற்றி, அதாவது யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரான். இது எதுக்காக அவங்கள அட்ரஸ் பண்ணுறான், ஏற்கனவே நமக்கு முன்னாடி டியூட்டி பார்த்த 2 உம்மத்து அவங்க. அந்த 2 உம்மத்து எங்கெல்லாம் தவறு பண்ணாங்க, எங்கெல்லாம் ஸ்லிப் ஆனாங்க, அது அந்த இடத்துல நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படிங்கிறதுக்காக இறக்கப்பட்டது தான் குரான். ஆனால் ரசூல்லா என்ன சொன்னாங்க, இந்த குரான் என்ன தான் இறங்கியிருந்தாலும், வேதம் தூய்மையாக இருந்தாலும், இதற்கு முன்னாடி பனி இஸ்ராயல்கள் என்ன பண்ணாங்களோ அதே சேட்டையை நீங்களும் பண்ணுவீங்க அப்படின்னு ரசூல்லா சொல்லிட்டு போனாங்க. ஏன் அப்படின்னா, மனிதனுடைய நேச்சர் எப்போவுமே ஒரே மாதிரியாக தான் இருக்கும். மனிதனுக்குன்ட்டு சில அடிப்படையான குணங்கள் இருக்கும். அந்த திமிரு, இந்த அர்ஜ் டு டாமினேட், அதாவது தான் எப்பவும் மேலே இருக்கணும், எனக்கு கீழே தான் மற்றவங்க இருக்கணும், அந்த குணம், எல்லாரை விட நான் சிறந்தவன், மற்றவங்கள விட நான் புத்திசாலி, மற்றவங்கள விட நான் திறமைசாலி, இது மாதிரியான குணங்கள் எல்லா காலத்துலேயும் ஒன்று தான். புரியுதா? மற்றவங்கள அற்பமாக நினைக்கிறது, இதெல்லாம் கூடாது. இதெல்லாம் அல்லாஹ் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறான். அப்போ அதனால் எல்லா காலகட்டத்திலையும் இருக்கக்கூடிய மக்கள் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அப்போது மார்க்கத்தில் எதையும் மிகைப்படுத்தாதீர்கள், வரம்பு மீறி போகாதீங்க. நான் எவ்வளோ சொல்கிறேன்னா, உதாரணத்துக்கு அல்லாஹ்வுடைய சின்னங்கள் இருக்குது, அதை மதிக்கணும். அது எவ்வளோ மதிக்கணும் அவ்வளோதான் மதிக்கணும். அந்த லெவலும் அல்லாஹ் சொல்லிடுவான். அதுவே அல்லாஹ், உதாரணத்துக்கு காபா புனிதமானது, காபாவே அல்லாஹ் ஆக்கிட்டா அது குற்றம். காபா மீது சத்தியமாகன்னு சஹாபாக்கள் சொல்கிறாங்க. அதை யூதர்கள் சொல்கிறாங்க. உங்களுடைய தோழர்கள் இணை வைக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, காபாவின் மீது சத்தியமாகன்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூல்லா என்ன பண்ணுறாங்க, கூப்பிட்டு காபாவின் இறைவன் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அப்போது காபா அல்லாஹ் புனிதப்படுத்தியது தான். ஆனால் வரம்பு மீறுறதுன்னா என்ன, அதை மாற்றி யூஸ் பண்ணுறது. அது மாதிரி இந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா, யூதர்கள் வரம்பு மீறினது என்ன அப்படின்னா, வந்த ஒரு ரசூலை நிராகரிச்சிட்டாங்க. இது ஒரு வரம்பு மீறுதல். வந்த ஒரு ரசூல், இவர்களுக்கு சீர்திருத்தம் செய்ய அனுப்பப்பட்ட ஈசா நபியை யூதர்கள் என்ன பண்ணாங்க, நிராகரித்தாங்க. அல்லாஹ்வுடைய வரம்பு என்ன, புதுசாக ஒரு ரசூல் வந்தால் அந்த ரசூலுடைய பேச்சு கேட்டு நடக்கணும், அவருக்கு உதவி செய்யணும். அப்போ இந்த வரம்பை அவங்க என்ன பண்ணாங்க, மீறிட்டாங்க. இது ஒரு குற்றம். இது யூதர்கள் செஞ்ச குற்றம். சரி, கிறிஸ்தவர்கள் ஈசா நபியை ஏற்றுக்கிட்டாங்க, இவங்களும் யோக்கியமாக, இவங்களும் தப்பு பண்ணிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க, ஈசா நபியை ரசூலாக ஏற்பதற்கு பதிலாக அல்லாஹ்வுடைய மகனை ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ இது என்னது, மார்க்கத்தில் வரம்பு மீறி போயிட்டாங்க. அப்போ எப்படி நாசமாக போகிறது இருக்குன்னு தெரியுதில்ல. நபிமார்களை ஃபாலோ பண்ணிகிட்டே நாசமாக போகிறது. இவங்க என்ன சொல்கிறது, மூசா நபி, தாவூத் நபி, சுலைமான் நபி, இவங்களோட எங்களுக்கு க்ளோஸு, நாங்கள் ஈசா நபியை ஏற்றுக்க மாட்டோம். இது வரம்பு மீறுதல். ரசூல், அதாவது இவங்களை ஏற்றுக்குவோம். யார், நாங்கள்
ஈசா அலைஹிஸ்ஸலாமை ஏற்றுக்குவோம், ரசூல்லாவை ஏற்றுக்க மாட்டோம். இது என்னது? இதுவும் வரம்பு மீறுது. அவங்க என்ன குற்றம் பண்ணாங்களோ அதே குற்றம் இவங்க பண்ணாங்க. புரியுதா? அப்போ அந்த அடிப்படையில் கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஈசா நபியை நேசித்து அந்த நேசத்தில் வரம்பு மீறி போயிட்டாங்க. இதைத்தான் அலிரலியல்லாஹு அவங்க சொல்லுவாங்க, என்னால் 2 கூட்டம் நரகத்துக்கு போகும். ஒன்று என் மேலே இருக்கிற அன்புனால் அதிகமாக அன்பு செலுத்தி நரகத்துக்கு போகும், வரம்பு மீறி நேசித்து நரகத்துக்கு போகும். வரம்பு மீறி என்னை வெறுத்து நரகத்துக்கு போகும். ஈசா நபி மாதிரி என்னுடைய உதாரணம். ஈசா நபியை வெறுத்த கூட்டமும் நரகத்துக்கு போகுது, ஈசா நபியை நேசித்த கூட்டமும் நரகத்துக்கு போகுது. அப்போ இதே வேலையை நாம் செய்வோம்ல. அப்போ நாம் என்ன பண்ணியிருப்போம்னா தீனில் சொல்லப்பட்ட விஷயங்களில் ஒரு சில விஷயங்களை மட்டுமே கையில் எடுத்துக்கிட்டு சாட்டிஸ்ஃபை ஆகிறது. இபாதத்து, தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், இது எங்களை காப்பாற்றிடும். ஒரு குரூப் என்ன பண்ணுறது, ஃபாத்தியா, தரூது, ரசூல்லாவை புகழ்கிறோம், ரசூல்லாவோட எங்களுடைய கனெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, நாங்கள் மௌலூத் ஓதுறோம், நாங்கள் நபியுடைய ஆஷிக்கே ரசூல். யார் அந்த பரேல்வி கூட்டமெல்லாம் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ரசூல்லாவுடைய ரசூல்லா புகழ்ந்துட்டே சொர்க்கம் போகலான்னு ஒரு கூட்டம் நினைக்குது. வெறும் தொழுகையை நிறைவேற்றிட்டு சொர்க்கம் போகலான்னு ஒரு கூட்டம் நினைக்குது. தௌஹீது வச்சுக்கிட்டு ஒரு கூட்டம் சொர்க்கத்துக்கு போகலான்னு நினைக்குது. ஆனால் குர்ஆன் என்ன சொல்லுச்சு, ரசூலுக்கு அல்லாஹ் என்ன உத்தரவுகள் கொடுத்தான், நபி என்ன மாதிரி செயல்பட்டார், நபியுடைய முழுமையான வழிகாட்டுதல் எது, இதை ஃபோக்கஸ் பண்ணி இன்றைக்கி உம்மத்து போயிட்டுருக்கா? இல்லை. அப்படி போயிருந்துச்சுன்னா இந்த உம்மத்து எங்கே இருந்திருக்கும்? டாமினன்ட் பொசிஷனில் வச்சுருக்கும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் மூமீன்களாக இருந்தால் நீங்கள் தான் மேலோங்குவீர்கள் நல்லா சொல்கிறோம். இப்போ நாம் மூமீன்களாக இல்லாததுனால நம்ம தான் எல்லா இடத்துலையுமே அசிங்கப்பட்டு இருக்கோம். இன்றைக்கி மனித உயிருக்கு வேல்யூ இருக்குது. ஒரு வெள்ளைக்காரன் செத்துருட்டோம், தாம் தூம்னு குதிப்பான். இங்கே 50,000 உயிர் போயிருக்கு, ஒரு மதிப்பும் கிடையாது. இன்றைக்கும் அமெரிக்கா என்னங்கிறான், இஸ்ரேலை காப்பாற்றுறதுக்காக நாங்கள் எந்த எல்லைக்கு வேணாலும் போவோம். அப்போ காசாவில் இருக்கிற மக்கள் ஒன்றும் இல்லை. அன்றைக்கி ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ பார்த்தோம், உலக தலைவர்கள்லாம் ஒரு பெரிய கான்ஃபரன்ஸில் ஐநா சபையிலேருந்து வெளியே வர்றவங்ககிட்ட மைக்கு நீட்டி கேட்குறாங்க, ஏங்க உக்ரைனில் போர் நிற்கணும்னு சொல்கிறீங்க, ரஷ்யா இப்படி பண்ணுதுங்கிறீங்க, அதெல்லாம் சொல்கிறீங்க, காசாவில் இத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்காங்களே, அதை பற்றி உங்களுடைய கருத்து சொல்லுங்கன்னா அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான். 4-5 பேர்கிட்ட கேட்குறாங்க, கோட்டு சூட்டு போட்டு இருக்கான். என்ன இந்த அல்லாமா இக்பால் சொல்கிறாருல, செஹரே ரோஷன் தில் அந்தரோனே சங்கேசே தாரிக்தர், அதாவது முகங்கள் வெண்மையாக இருக்குது, உள்ளம் எட்டி பார்த்தா அவங்களது கட்டங்கரையில் இருக்குது. அந்த மாதிரி ஆட்கள் கேட்டால் நம்ம ஹியூமன் ரைட்ஸ் பேசுவாங்க. ஏட்டா காசாவில் என்ன நடக்குது, வேறு சப்ஜெக்ட் பேசு, ஸ்கிப்பு, நெக்ஸ்ட்டு, அவுட்டு, நோ ஆன்சர், நோ கமெண்ட்ஸ், அவ்வளோதான். ஐநா சபை காசாவுக்குள்ளே வர்றது குற்றம்னு சட்டம் இயற்றுறான் யார்? நேத்தன்யாஹு. உலக பஞ்சாயத்து, உலக கோர்ட்டு எது? ஐநா சபை. ஆனால் ஐநா சபை உள்ளே வரக்கூடாதான். எங்கே? இஸ்ரேலுக்குள்ளே என்ன அநியாயம் நடக்குதுன்னு பார்க்கக்கூடாது. இது தடை செய்யப்பட்ட அமைப்பு எது? ஐநா சபை. ஐநா சபை கட்டுப்பட்டு தான் உலகமே வாழ்ந்துட்டுருக்காங்க, வாழணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க ஐநா சபையை என்னவா நினச்சி வச்சுருக்காங்க. ஆனால் இது பேர் என்ன? நியாயம். இதுக்கு பேர் என்ன? நியாயம். இது தீவிரவாதம் கிடையாது. அதாவது யார் சாவுறாங்கிற பொறுத்து தீவிரவாதம். முஸ்லீம் செத்தா அது தீவிரவாதம் கிடையாது. முஸ்லீம் யாரையாவது கொன்னுட்டா அது தீவிரவாதம். அது 5 லட்சம் பேரை ஈராக்கில் கொன்னுட்டு அந்த அமெரிக்காவுடைய அந்த பெண்மணி, அவங்க தான் அட்வைசராக இருந்தாங்க, செக்யூரிட்டி அட்வைசர்னு நினைக்கிறேன், அவங்கள கூப்பிட்டு கேட்குறாங்க, 5 லட்சம் பேரை கொன்னுட்டீங்களே அப்படின்னு. அதுக்கு அந்த அம்மா என்ன தெரியுமா சொல்லுது? ஒர்த் டு பே இட். என்ன கொடுத்த விலை, நாங்கள் 5 லட்சம் உயிர் எடுத்தோம், ஆனால் அதை விட அதிகமாக நாங்கள் அடைஞ்சோம். என்ன அடைஞ்சோம்? பெட்ரோல். 5 லட்சம் உயிர் ஒன்றும் ஃப்ரீயாக நாங்கள் எடுக்கலை, அமெரிக்காவுடைய பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய உதவியை நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறோம். அப்போது இந்த அளவுக்கு இவங்க தாழ்ந்து போயிட்டாங்க. இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி உம்மத்து டவுன்ஃபாலில் கிடக்கு, பணமாக கிடக்கு, இம்மி அளவு மரியாதை கிடையாது. எவ்வளோ வேணாலும் காசு வச்சுருக்கட்டும், சவுதி அரேபியா எவ்வளோ பெரிய பில்டிங் கட்டட்டும், மரியாதை கிடையாது. அவன் பேச்சுக்கு ஏதாவது வேல்யூ இருக்கா? போகிற நிறுத்த சொல்லி சவுதி சொல்லுதா, அது சொல்லுது, ஏதாவது வேல்யூ இருக்கா?
ஒன்றும் நடக்கலை. அவன் பாட்டு கூலாக இருக்கான், ஜாலியாக உட்காந்துட்ருக்கான். அப்போது இதில் நாம் வந்து என்ன பார்த்தோம்னா, நாம் எங்கே வரம்பு மீறுறோம் அப்படின்னா, நபியை புகழ்ந்தா போதும் அப்படின்னு ஒரு கூட்டம். தௌஹீதுன்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு தௌஹீதை வச்சுக்கிட்டு, இந்த தௌஹீது மட்டும், அதாவது தௌஹீதுடைய 4 டைமென்ஷன் இருக்குது, அதில் ஒரு டைமென்ஷன் மட்டும் எடுத்துக்கிட்டு, இன்ஷா அல்லாஹ் இதை பற்றி ஒரு டீட்டெயில் கிளாஸ் பேசுவோம். தௌஹீதுடைய 4 தூண்கள், அதில் ஒரே ஒரு தூணை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த வஹாபிகள் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் சொர்க்கத்துக்கு போயிடுவோன்னு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கான். ஷியா என்ன பண்ணுறான், நான் ரசூல்லாவுடைய ஃபேமிலியை நேசிக்கிறான், அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம், சொர்க்கத்துக்கு போயிடுவோன்னு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கான். இது எல்லாமே வரம்பு மீறுதல் தான். புரியுதா? இப்போ ஒரு பில்டிங் கட்டணும், செங்கல் எவ்வளோ வைக்கணுமோ அவ்வளோதான் வைக்கணும், கம்பி எவ்வளோ வைக்கணுமோ அவ்வளோதான் வைக்கணும், சிமெண்ட் எவ்வளோ போடணுமோ அவ்வளோதான் போடணும். இதில் இந்த ரேஷியோ மாற்றி போட்டு சிமெண்ட்டு ரொம்ப போட்டால் ஸ்ட்ராங்குன்னு வெறும் சிமெண்ட்டே போட்டு செங்கல் வைக்காமல் கட்டிகிட்டே இருந்தால் என்ன இருக்கும்? வெறும் கம்பியே போட்டு அடிக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? பில்டிங் அது நிற்காது. எல்லாமே மெஷர்மெண்ட்டு அல்லாஹ் கொடுத்த மாதிரி இருக்கணும். அப்போது ஆன்மீகம் அல்லாஹ் எவ்வளோ டைம் ஒதுக்கணும், எந்நேரமும் தொழுதுகிட்டே இருக்க சொல்லி அல்லாஹ் சொல்லலை, எந்நேரமும் நோன்பு வச்சுட்டே இருன்னு அல்லாஹ் சொல்லலை, எந்நேரமும் குரான் ஓதிட்டே இருன்னு அல்லாஹ் சொல்லலை. எல்லாத்துக்குமே ஒரு மெஷர்மெண்ட் அல்லாஹ் வச்சுருக்கு. இப்போ இந்த மெஷர்மெண்ட்டில் தான் இவங்க என்ன பண்ணிடுறாங்க, மிஸ்பேலன்ஸ் பண்ணிடுறாங்க. ஒன்றுக்கு ஓவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்றாங்க, ஒன்றுக்கு இம்பார்ட்டன்ஸே இல்லை, ஒன்றை பற்றி நாலேஜே கிடையாது, ஒன்றை பற்றி தேவையில்லாத அளவுக்கு சர்ச்சை. புரியுதா? அப்போ இதில் என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் தான் சமுதாயங்கள் நாசமாக போகிறது. எதுதான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நான் ஹவுலுல் கௌசர் எனும் தடாகத்தில் உங்களை எதிர்பார்த்து காத்திருப்பேன். இந்த ஹவுலுல் கௌசரில் மறுமை நாளில் சூரியன் தலைக்கு மேலே இருக்கும், சாப்பிட்றதுக்கு எந்த அரேஞ்ச்மெண்ட்டும் இருக்காது. சொர்க்கம் நரகம் அதுக்கப்புறம் தான். கிட்டத்தட்ட அது எவ்வளோ நாள், 50,000 வருஷம். இங்கே உலகத்தை கம்பேர் பண்ணும்போது 50,000 வருடம் நாம் நிற்கணும், நிர்வாணமாக நிறுத்தப்படுவோம். சொர்க்கம்னு சொல்லப்பட்டதுக்கப்புறம் தான் ட்ரெஸ்ஸு கொடுக்கப்படும். அது வரைக்கும் ட்ரெஸ்ஸு கூட தரப்படாது. அல்லாஹ் வந்து ஏகப்பட்ட, அதுவும் சீக்வன்ஸ் இருக்குது. முதல்ல எந்த உம்மத்து விசாரிக்கப்படும், ரெண்டாவது அந்த உம்மத்தில் எந்த காலப்போ ரசூல்லாவுடைய உம்மத் தான் முதல்ல விசாரிக்கப்படும். அதில் ஃபஸ்ட்டு பேட்ச்சு சஹாபாக்கள் வருவாங்க. நம்ம நம்பர் எத்தனை வரும், 1400 வருஷம் கடந்திருக்கும். அப்போ டோக்கன் போட்டு நிற்கிற நீயே, இன்றைக்கி 700 கோடி பேர், 700 கோடி பேரில் டோக்கன் வாங்கிட்டு நின்றுன்னு எவ்வளோ நேரம் நிற்ப நீ? ஒவ்வொருத்தரை பற்றியும் ஃபுல் வாழ்க்கை விசாரிக்கப்படும். அப்போ எவ்வளோ டைம் ஆகும்? அல்லாஹ் தான் விசாரிக்க போகிறான், ஆள்லாம் வச்சு கிடையாது. 4-5 கவுண்டர் வச்சு இந்த 10 பேர் பார்ப்பாங்க, இங்கே 5 பேர் பார்ப்பாங்கல்ல, ஒரே கவுண்டர் தான். அல்லாஹ் தான் டீல் பண்ண போகிறான். ஏன்னா வேறு ஆள்லாம் யாரும் டீல் பண்ண போகிற கிடையாது. மாலிக் யௌமித்தீன் சொல்கிறான். அதனால் ஃபுல் டைம் எடுக்கும். ஒவ்வொரு ஆளாக டீல் பண்ணுறதுனால டைம் எடுக்கும். அப்போது அந்த நாளில் ஒரே அந்த இருக்கக்கூடிய ஒரே ஃபுட் ஐட்டம் எது? இந்த ஒரு பார்க்குக்கு போகிறோம், ஒரு மாநாட்டுக்கு போகிறோம், அங்கே போனால் ஒரே ஒரு ஸ்டால் தான் இருக்கும், ஹவுலுல் கௌசருடைய ஸ்டாலு. அந்த ஸ்டாலில் ரசூல்லா வந்து தண்ணி வச்சுட்டு இருப்பாங்க. அந்த டம்ளர், ஒரு டம்ளர் தண்ணி குடித்தா 50,000 வருஷத்துக்கு பசிக்காது, தாகமும் எடுக்காது. இது ஒன்று தான் சோர்ஸு. முதல்ல இதுதான் நடக்கும், அதுக்கப்புறம் தான் விசாரணை. முதல்ல ஹவுலுல் கௌசர் தான் ஃபஸ்ட்டு சீனே. இதுதான் அந்த இடத்துல ரசூல்லா நின்றுருப்பாங்க. அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, நான் காத்துட்ருப்பேன், யார் என்னை கடந்து செல்கிறாரோ அவர் அதனை அருந்துவார், யார் அதனை அருந்துகிறாரோ அவருக்கு ஒருபோதும் தாகம் ஏற்படாது. என்னிடம் சில கூட்டத்தினர் வருவார்கள், அவர்களை நானும் அறிவேன், அவர்களும் என்னை அறிவார்கள். அப்போனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள். அவங்கள பார்த்தா சொல்லுவோம், அட நீயா, அட நீயா அப்துல்லா, நீயாப்பா, அந்த வீட்டில் இருந்தியே, 5ஆவது வீட்டில் இருந்தியே, நீ தானே அப்படிங்கிற மாதிரி தெரியும். அவர்களும் என்னை அறிவார்கள். பின்னர் எனக்கும் அவர்களுக்கும் இடையே திரையிடப்படும். நடுவில் ஒரு ஸ்க்ரீன் போட்டுருவான் அல்லாஹ். அவர்கள் என்னை சேர்ந்தவர்கள் என்று நான் கூறுவேன். யாரெல்லாம் அவங்க என்னுடைய தோழர்கள், என் கூட இருந்த, என் காலத்தில் அவங்க முஸ்லீம் ஆனாங்க, எதுக்கு அந்த ஸ்க்ரீன் அவங்கள போட்டு தடுக்கிற அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, உமக்கு பின்னால் அவர்கள் எதையெல்லாம் புதிதாக உருவாக்கி விட்டனர் என்பது உமக்கு தெரியாது என்று கூறப்படும். நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்க கரெக்டாக இருந்தாங்க, நீங்கள் மரணித்ததுக்கப்புறம் அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க, புதுசாக நீங்கள் கற்றுக் கொடுக்காததெல்லாம் அவங்க தீனாக்குனாங்க, வரம்பு மீறினாங்க. இதான் சொல்கிறேன்ல, இந்த மார்க்கத்தில் வரம்பு மீறாதீர்கள்ங்கிறதுக்கு அந்த இடத்துல அல்லாஹ் ரசூல்லா சொல்கிறாங்க. அப்போது ரசூல்லா என்ன சொல்லிடுவாங்க, எனக்கு பின் மார்க்கத்தை மாற்றியவர்களுக்கு கேடுதான். எனக்கு அப்புறம் தீனை மாற்றிட்டாங்களா, அப்போ கேடுதான். தீனை மதமாக்கிட்டாங்க, அது தீனு.
இது இப்போ நாம் வச்சிருக்கிறது என்ன மதம். தீனுங்கிறது ரூலிங்கில் இருக்கும். தீனுங்கிறது எல்லாருடைய நலன்களையும் ப்ரொடெக்ட் பண்ணும், ஏழைகளையும் பணக்காரர்களையும் பேலன்ஸ் பண்ணும். மதம்ங்கிறது வெறும் வழிபாடு. இது பஜனை. இன்றைக்கி மதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வேல்யூவே கிடையாது. இன்றைக்கி தீனுக்கு தான் டிமாண்டு. கேபிட்டலிசம் ஒரு தீனு, கம்யூனிசம் ஒரு தீனு. சரியா? அப்போ இந்த இடத்துல ரசூலா என்ன சொல்கிறாங்க, எனக்கு பின் மார்க்கத்தை மாற்றியவர்களுக்கு கேடுதான் என்று நான் கூறுவேன். அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, நியாய தீர்ப்பு நாளில் இது சொல்லிட்டு, இப்போ இது ஒரு முக்கியமான ஹதீஸு. இது புகாரியில் 6585 6586. இதை ரசூல்லா இன்னொரு ஹதீஸ்லையும் சொல்கிறாங்க. இது அலி ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸு. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மதீனா நகருமானது அங்குள்ள ஐர் மலையிலிருந்து சவுர் மலை வரை புனிதமானதாகும். இந்த மலையிலிருந்து இந்த மலை வரைக்கும் மதீனாவுடைய ஜோன். அவங்க என்ன சொல்கிறாங்க, அதில் யார் புதிதாக ஒன்றை ஏற்படுத்துகின்றார்கள், இந்த இடத்துல இருந்துக்கிட்டு யாராவது என்னுடைய வழிமுறையை மாற்றினாங்களோ அல்லது புதியவற்றை புகுத்துபவனுக்கு அடைக்கலம் அளிக்கின்றானோ, அப்படி கண்கூட தீனம் மாற்றப்படும் போது அவனுக்கு இவன் சப்போர்ட் பண்ணுறான், பண்ணு நான் இருக்கேன் அவன் கூட அப்படின்னு சப்போர்ட் பண்ணுறான். அவர்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, அல்லாவின் சாபமும் வானவர்கள் மற்றும் அனைத்து மக்களின் சாபமும் உண்டாகும். மேலும் அவன் செய்த கடமையான வழிபாடு, தொழுக, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜு, கூடுதலான வழிபாடு, நஃபிலு, தர்மம், தஸ்பி, உம்ரா, சதகா, மறுமை நாளில் அவனிடம் இருந்து அல்லாஹ் ஏற்க மாட்டான். டோட்டல் 0. நம்ம ஹாப்பி எதில் ஆகிட்டு இருக்கோம்? 2 உம்ரா, 3 உம்ரா, 4 ஹஜ்ஜு, வருஷம் ஹஜ்ஜு, வருஷம் ரம்ஜானில் ஃப்ரண்ட்டு ரோவில் ஈத்திகாஃப் உட்காடுறோம். இன்னும் தான தர்மங்கள் ஜபர்தஸ்தாக இருக்குது. ஆனால் குர்ஆன் என்ன சொல்லுது? ஐடியாவே கிடையாது. ரசூல்லா என்ன சுமத்திட்டு போனாங்க? ஐடியாவே கிடையாது. ரசூல்லா ஒரு பொறுப்பு சுமத்தியிருக்காங்க. இதை பற்றி நம்முடைய உலமாக்களுக்கு போதுமான தெளிவு இருக்கா? இல்லை. ஃபாலோயர்ஸ் முஸ்லீம்களுக்கு யாராவது போதுமான தெளிவு இருக்கா? இல்லை. திங்க் டேங்க்ஸ், அறிவாளிகள், புத்திஜீவிகள், அரசியல் தலைவர்கள், வழி நடத்தக்கூடிய தலைவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, ஒவ்வொரு கட்சி வச்சுக்கிட்டு எங்களுக்கு பின்னாடி வாங்க, நாங்கள் லட்சக்கணக்கான பேரை கைட் பண்ணுவோம், அவங்களுக்கு இந்த கிளாரிட்டி இருக்கா? இல்லை. ராஜாக்கள், மன்னர்களுக்கு கிளாரிட்டி இருக்கா? இல்லை. அதுதான் ரசூலா சொல்கிறாங்க, அடைக்கலம் கொடுத்தா, யாராவது ஒருத்தர் பிதத்துக்கு அடைக்கலம் கொடுத்தா அவனும் நாசம், அவனுடைய அமலும் நாசம், எதுக்கும் வெயிட்டே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது முஸ்லீமில் 2654வது ஹதீஸ். அப்போ இதில் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல முதலில் பிதத் இஸ்லாத்தில் நுழைக்கப்பட்டது எது? கிலாஃபத்தை மன்னராட்சியாக ஆக்குனது. இது ரசூலாவும் சொல்லிட்டு போயிட்டாங்க. கன்ஃபியூஸ் ஆகாதீங்கப்பா. தராவி 8 இருந்துச்சு 20ன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வருவான், என்ன பிறை பார்க்கறது இங்கன்னு இருந்துச்சு, இன்னொருத்தன் இப்படி பார்த்துட்டான், இதெல்லாம் பிதத்துன்னு சொல்லி குழப்புவான். இதெல்லாம் பிதத் கிடையாது. இதெல்லாம் இக்திலாஃப், மசாயில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள். பிதத் எதுன்னா தெளிவாக குர்ஆனுடைய உத்தரவு இருக்குது. ஷூரா, ஆலோசனையின் அடிப்படையில் ஆட்சியாளர் தேர்வு நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி குர்ஆனில் ஒரு சூறாவே இறக்கியிருக்கான். இஜ்மா இருக்குது. ஒரு தப்சீர், ஒரு ஆலிம், ஒரு முஃபஸ்ஸிரின் சொல்லலை. எல்லா முஃபஸ்ஸிரீன்களும் ஷியா சன்னி எல்லாரும் சேர்ந்து ஒத்துக்கிட்ட அந்த விஷயம் என்ன அப்படின்னா, ஆட்சியாளர் தேர்வு மக்களுடைய ஆலோசனையின்படி இருக்க வேண்டும். இது குர்ஆனுடைய உத்தரவு. ரசூல்லா அதைத்தான் சொல்லிட்டு போனாங்க. அப்படித்தான் அபூபக்கர் தேர்வு செய்யப்பட்டார், அப்படித்தான் உமர் தேர்வு செய்யப்பட்டார், அப்படித்தான் அலி தேர்வு செய்யப்பட்டார், அப்படித்தான் உஸ்மான் தேர்வு செய்யப்பட்டார். அதுக்கப்புறம் வந்தவங்க அப்படி தேர்வு செய்யப்பட்டவங்க கிடையாது. இதுதான் அந்த பிதத்துன்னு ரசூலாவும் சொல்லிட்டு போனாங்க. என்னுடைய சமுதாயத்தில் முதல் பிதத்து உருவாக்குபவர் பனு உமையாவை சேர்ந்தவர்ன்ட்டு. எல்லாரும் இந்த ஹதீஸுக்கு என்ன விளக்கம் சொல்கிறாங்க? இது முஆவியா ரலியல்லாஹு அவர்களை குறிக்கும். அந்த பிதத்து என்ன அப்படின்னா, ஆட்சியாளரை மக்கள் தேர்வு செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரே முதல் தடவையாக கலீஃபா தேர்வு சொல்கிறார். ஒரு மன்னர் அடுத்த ஆட்சியாளருக்கு அவர் முடிவு பண்ணுவார். நான் செத்ததுக்கப்புறம் யார் வருவார் அவர் சொல்லிட்டு போயிடுவார். மக்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகும்.
இது இன்னைக்கு உலகத்தில் ஆக கேடுகட்ட ஆட்சியாளர் தேர்வு முறை. இன்னைக்கு உலகத்தில் வெறுக்கப்படுறது சர்வாதிகாரம் இருக்குது, ஜனநாயகம் இருக்குது, மன்னராட்சி இருக்குது, புரியுதா? அதிலே தியாக்ரஸின்னு ஒன்று இருக்குது, மதகுருமார்களுடைய ஆட்சின்னு இருக்குது. எல்லாத்துலேயும் கேடுகட்டதாக பார்க்கப்படுறது எது தெரியுமா? மன்னராட்சி. அதை ஒழிக்க தான் ரசூல்லா வந்தாங்க. அதை ஒழிச்சு தான் 4 கலிஃபாக்களும் ஆட்சி பண்ணாங்க. இன்றைக்கி அந்த அந்த பொசிஷனை மாற்றினதுங்காட்டி 1400 வருஷமாக நமக்கு இழிவு சாட்டப்பட்டிருக்கு. நமக்கு மரியாதையே கிடையாது. அந்த 4 பேருக்கு மரியாதை இருந்துச்சா? எல்லாருக்கும் மாற்று கருத்தே கிடையாது. அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சியை இன்றைக்கும் உலக விமர்சகர்கள், அரசியல் விமர்சகர்கள் பாராட்டுறாங்களா, குறை சொல்கிறாங்களா? மதவாத ஆட்சி தான். நீ மதம் கூடாதுன்னு தானே இன்றைக்கெல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் அபூபக்கருங்கிற மதவாதியை புகழ்கிறாங்க, நபிகள் நாயகம்ங்கிற ஒரு மதவாதியை மக்கள் புகழ்கிறாங்க, உமருங்கிற ஒரு மதவாதியை புகழ்கிறாங்க, உஸ்மானுங்கிற ஒரு மதவாதியை புகழ்கிறாங்க. இவங்க எல்லாரும் மதவாதிகள் தானே, எக்ஸ்ட்ரீமிஸ்ட், ரைட் விங்கு, இவங்களை புகழ்கிறாங்க. இன்னைக்கு எந்த ஆட்சியாளரையும் ஏன் புகழ்றது? முகலாயர்களை திட்டுறாங்க, ஓட்டமன் எம்பையர்ஸை திட்டுறாங்க, அரபு மன்னர்களை திட்டுறாங்க, கேவலப்படுத்துகிறாங்க. என்ன சொல்கிறாங்க? இது மனித உரிமைகள் இல்லாத கூட்டம், காட்டு மிராண்டி கூட்டம், இது ஜாஹிலியத்தான கூட்டம். இப்போ ரசூல்லா எவ்வளோ பெரிய பாதிப்பது, அது சாதாரண டைவர்ஷன் இல்லை. உம்மத்து ஜனாசா எடுத்ததுக்கு அன்னைக்கு நவுந்த அந்த ஒரு சிஸ்டமு இன்னி வரைக்கும் மாற்ற முடியல. 30 வருஷம் கழித்து அன்றைக்கி போச்சு ஆட்சி. மக்களிடம் இருந்து ஆட்சியாளரை தேர்வு செய்யும் அந்த உரிமை பறிக்கப்பட்டது. இன்னி வரைக்கும் மறுபடியும் அந்த மக்களுக்கு தரப்படவே இல்லை. இன்றைக்கி இஸ்லாமியர்கள் 50க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருக்காங்க. ஆனால் எல்லாருமே நெல்லிக்காய் மூட்டை மாதிரி தான். யாருக்கும் 5 பைசா வேல்யூ கிடையாது. இதுதான் நாம் செய்கிற வரம்பு மீறல். ஏன்னா யூதர்கள் வரம்பு மீறினாங்கன்னு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்க நாசமாக போயிட்டாங்க, குரான் இப்படி சொல்லுது. கிறிஸ்தவர்கள் இப்படி போயிட்டாங்க, ஓகே, நம்ம இப்படி சொல்கிறோம். நம்ம வண்டவாளம் என்னன்னு பார்க்கணும். நம்ம எங்கே வண்டவாளம்னா நம்ம வண்டவாளம் இதில் போயிருக்கு. இதுக்கு 2 ஹதீஸ் நான் சொன்னேன். ஒன்று, ஹவுலுல் கௌசரில் தண்ணி தரமாட்டேன், ஸ்க்ரீன் போட்டுருவாங்கன்னு ரசூலா சொல்லிட்டாங்க. 2வது, தண்ணி மட்டும் கிடையாது பாவா, நீ செஞ்ச அமலுக்கு கூலி கிடையாது. இதுதான் இஸ்ரார் அஹமதுன்னு சொல்லுவார். உங்களுடைய தொழுகைகள் மூஞ்சியில் சுருட்டி அறியப்படும். இக்காமத்தே தீனுடைய புரிதல் உங்களுக்கு இல்லை என்றால், அதற்கு வாழ்வில் உங்களுடைய பங்களிப்பு இல்லை என்றால், பொருளாதாரமாகவோ உடல் உழைப்பாகவோ கல்வியாகவோ அதற்கான கான்ட்ரிபியூஷன் உங்களுக்கு இல்லை என்றால், உங்களுடைய தொழுகை நீங்கள் எவ்வளோ நீளமாக கிராத் ஓதுங்க, நீங்கள் எவ்வளோ சூப்பராக அரபி உச்சரிப்பு வச்சு ஓதுங்க, காபாவில் சஃப்பில் நின்று தொழுவுங்க, 0. இது நான் சொல்லலை, முஸ்லீம் ஹதீஸ் எடுத்து பாருங்கள். புலம்புறதுனா என்னை திட்டாதீங்க, இந்த ஹதீஸில் இருக்குது, நீங்கள் யாரை திட்டணுமோ திட்டிக்கிங்க. இது உங்கள் முகத்தை நான் காட்டுறேன், உங்கள் கண்ணாடியை, உங்கள் மூஞ்சியை நான் காட்டுறேன். பார்க்க விரும்புங்க, இங்கே பாருங்கள், தப்பிச்சிருவீங்க. அங்கே போயிட்டா இட்ஸ் டூ லேட். அப்போ இது நம்ம புரிஞ்சுக்கணும். நல்லா சொல்கிறான், நிச்சயமாக மரியமின் மகன் ஈசா அல் மசி அல்லாவின் தூதரும் மரியமுக்கு அவன் அனுப்பிய அவனுடைய கட்டளையும் ஆவார். மேலும் அல்லாவிடமிருந்து வந்த ஒரு ரூஹும் ஆவார். அது மரியமின் கருவறையில் குழந்தையாக வடிவம் பெற்றது. எனவே நீங்கள் அல்லாவின் மீதும் அவனுடைய தூதர்கள் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள். மேலும் 3 கடவுள் என சொல்லாதீர்கள். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன பண்ணுறான், அந்த கிறிஸ்தவர்களுக்கு ஒரு கிளாரிட்டி அல்லாஹ் கொடுக்குறான். அப்போது ஈசா நபிங்கிறது ஒரு மாறுபட்ட படைப்பு, ஒரு நார்மல் தாய் தந்தையருக்கு பிறந்த ஒரு மனிதர் அவர் கிடையாது. இது ஒரு குழப்பம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. நார்மலாக இவங்க பிறக்கலை. அப்போ அந்த குழந்தை எங்கேருந்து வந்துச்சு? குழந்தை வரணும் அப்படின்னா ஒரு ஃபேமிலி கல்யாணம் நடக்கணும், அங்கேருந்து தான் வம்சம் அடுத்த கட்டத்துக்கு நகரும். அப்போ ஈசா நபியோடைய அம்மாவுக்கு கல்யாணம் நடக்கலை. அவங்களுக்கு நிச்சயம் பண்ணி வச்சுருந்தாங்க. யூசுஃபுங்கிற ஒரு மனிதரை நிச்சயம் பண்ணி வச்சுருந்தாங்க. கல்யாணம் இன்னும் பண்ணலை. ஆனால் இவங்க கர்ப்பமாகி குழந்தைய பெற்றாங்க. இது ஏன் நடந்தது? 1. எப்படி நடந்தது? 2. எதுக்காக நடந்தது? 3. இப்போ இந்த 3 விஷயத்துக்கு பதில் சொல்லணும்.
ஏன் நடந்தது, எப்படி நடந்தது, எதுக்காக நடந்தது, ஏன் நடந்தது அப்படின்னா அல்லாஹ் சொல்கிறான், ஏங்கிட்டிருந்து புனிதமான ஆத்மாவை நான் அவருக்கு இறக்கினேன். எதுக்குன்னா, அதாவது ஒரு இப்போ இன்றைக்கி வந்து ஒரு கிராமவாசி ஒருத்தர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோம், ஒரு விவசாயி எழுத படிக்க தெரியாத ஒரு விவசாயி, எழுத படிக்க தெரியாத ஒரு விவசாயி வேலை செய்கிற பெண்ணு, இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு வைங்க, அந்த குழந்தைக்கு அறிவு அந்த அளவுக்கு இருக்காது. இதே ஒரு டாக்டரு, அப்பாவும் டாக்டரு அம்மாவும் டாக்டரு, இந்த குழந்தை படிக்குது பிறக்குது இல்லையா, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரில்லியன்ஸி ஜாஸ்தியாக இருக்கும். இது வந்து விஞ்ஞானம் ஒத்துக்கொண்ட ஒரு விஷயம். நம்முடைய ஜீன்லேருந்து அந்த பழக்க வழக்கங்கள், அப்பாவுடைய பழக்க வழக்கம் அப்படியே அந்த குழந்தைகிட்ட வரும். அப்பா மாதிரியே கோவப்படுவான், அவர் செஞ்ச மாதிரியே செய்வான். அதனால தான் அந்த குழந்தைகள் மேலே நமக்கு ஒரு முகப்பத்தும் வந்துடும். நம்ம செஞ்சதே அது செய்யும்போது அது மேலே நமக்கு ஒரு பாசமும் ஏற்படும். அப்போ இது வந்து டிரான்ஸ்ஃபர், அப்பம் புத்தி பையனுக்கு வரும். இப்போ இவனுங்க எப்படிப்பட்ட புத்தி, 1400 வருஷமாக நாரி போன புத்தி, கெட்டு போன ரத்தம். எது? பனி இஸ்ரேல்கள் எல்லாரும் வட்டி திங்கிறவன், அநியாயம் பண்ணுறவன், பொறுக்கித்தனம் பண்ணுறவன், இப்படி தான் இருக்கான். இப்போ நபி அனுப்புனா கூட அவங்க என்ன பண்ணுறாங்க, நபி மேலே ஒரு அவதூறு சொல்லிடுறாங்க. யஹ்யா நபி அனுப்புகிறாரு, அவர் அனுப்புனா அவர் பொம்பளை விஷயத்தில் சரியில்லைங்க. யஹ்யா நபிக்கு என்ன பட்டம்? பொம்பளை விஷயத்தில் அவர் சரியில்லை. ஒரு விபச்சாரி வந்து சொல்கிறா, இவர் என்னை வந்து கற்பழிச்சிட்டாரு. ஒரு விபச்சாரியை பொய் சாட்சி சொல்ல வச்சு ஈசா நபிக்கு முன்னாடி அவங்கள கொலை பண்ணுறாங்க, ஜக்கரியா நபியை கொலை பண்ணுறாங்க. இதெல்லாம் பைபிளில் இருக்குது. எல்லா நபியும் போட்டு தள்ளுறதே இவங்க வேலை. இப்போ கேட்டால் என்னங்கிறது, பிறப்பு சரியில்லை, அது இது சரியில்லை, அந்த கனெக்ஷன் சரியில்லை, இவங்க ரூஹு வந்து அந்தளவுக்கு இல்லை, இவங்க அசிங்கமானவர்கள், நாங்கள் தான் மதகுருமார்கள் தான் தூய்மையானவங்க. இப்போ அப்போ அல்ல என்ன பண்ணுறான், பியூரிட்டி வேணுமா உங்களுக்கு? ஒரிஜினல் பியூரிட்டி. ஏன் ரூஹிலிருந்து டைரக்ட் எப்படி ஆதமுக்கு இறக்கணானோ அந்த ரூஹ் எவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்கும். ஆதம் நபிக்கு அல்லாஹ் ஊதுனால ரூஹு, அந்த ரூஹுக்கு எந்த கெட்ட புத்தியும் எந்த கெட்ட பழக்கமும் தெரியாது. எந்த அளவுக்கு அப்படின்னா, உடம்புல இருக்கிற அந்த இது கூட வெக்கம் வராத அளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த உடல் உறுப்புகள் கூட அவங்களுக்கு உறுத்தலை. தான் நிர்வாணமாக இருக்கோங்கிற அந்த உணர்வு கூட அவங்களுக்கு இல்லை. அவ்வளோ பியூரிட்டியான ரூஹு. அதாவது நிர்வாணமாகவே இருந்தால் கூட கெட்ட பார்வை பார்க்க தெரியாத ரூஹு, அவ்வளோ பியூரிட்டியான ரூஹு. அல்லாஹ்வுடைய உத்தரவு மீறினதுக்கப்புறம் அந்த பியூரிட்டி கலங்கப்படுது. அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய ஸ்டேஜ்லேருந்து அவங்க கீழே இறங்குறாங்க. இப்போ ஈசா நபிக்கு தரப்பட்ட ரூஹு அவ்வளோ பியூரிட்டியான ரூஹு. புரியுதா? இப்போ எதுக்காக தந்தை இல்லாமல் பிறக்க வைக்கணும் அப்படின்னா 100% பியூரிட்டி. இந்த கோல்டில் வரும்ல 90%, 80% டச்சுன்ட்டு, நீ என்ன தான் ரசூல்லாவுக்கு டச்சு போட்டால் கூட அவருக்கு அவருடைய அப்பாவுடைய சில பழக்க வழக்கங்கள் அவங்களுக்கு இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அந்த அரபுகளுடைய சில வழக்கம் இருக்கும். இவருக்கு எந்த வழக்கம் இருக்கும்? அல்லாஹ்வுடைய ரூஹு அது என்ன பியூரிட்டியில் இருக்கும், அது வந்து அப்படியே இறங்கிச்சுன்னா அந்த குழந்தை எவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த குழந்தை லூஸ் டாக் பேசாது, சபலப்படாது, பயப்படாது, எதுவுமே பண்ணாது. அந்த குழந்தை அவ்வளோ அதாவது அந்த பியூரிட்டியில் அந்த குழந்தை இருக்கும். அதனால தான் அவ்வளோ பியூரிட்டி அந்த குழந்தைய பார்த்துட்டு இவங்க என்னங்கிறாங்க, இது மனித குழந்தையே இல்லை, இது கடவுள். அது பேசுது, ரூஹ் டைரெக்டாக பேசும். ஆதம் நபி உயிர் ஊதுனோன்னு பேசினாரா? அதே தான் இவரும் பிறந்தோடனே பேசுகிறாரா? குழந்தை வளர்ந்து பேச்சு கற்றுக்கிட்டு எந்த ஊரில் பிறகுதோ அந்த லோக்கல் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு டைம் எடுக்கும். முதல்ல ஒன்று தொத்த பொத்தன்னு பேசும், இதுவும் பேசும். இது டே 1 பேசுது, நான் அல்லாஹ்வுடைய ரசூல், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலாக நான் வந்திருக்கேன், எனக்கு அல்லாஹ் கிதாபு கொடுத்துருக்காங்கிற. யார்? பிறந்த குழந்தைக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வராங்க குழந்தைய. அல்லாஹ் சொல்லிட்டான், யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா நீ குழந்தைய காமிச்சிடுற. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அழுகுறாங்க, நான் இப்படி இந்த குழந்தையோட ஊருக்குள்ளே போனேன், ஊரில் என்னை காரி துப்புவாங்களே அப்படின்னு. அவங்க சொல்கிறாங்க, நீ மௌன விரதம் இருந்துக்கோ, குழந்தைகிட்ட காமிச்சிரு, குழந்தைய வந்து நீ கை காமிச்சு வச்சுரு, மீதி அந்த குழந்தைய பார்த்துக்கோன்றாங்க. எல்லோரும் வந்து கேட்குறாங்க,
நல்ல குடும்பத்தில் பிறந்துட்டு இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டு வந்திருக்கியே அப்படின்னோடனே குழந்தைய காட்டுறாங்க. குழந்தைய காட்டுறிய அறிவில்லை உனக்கு, குழந்தைகிட்ட போய் நாங்கள் என்னத்தை போய் பேசுவோங்கிற. அந்த குழந்தை கூப்பிடுவது, இங்கே வாங்க எல்லோரும், நான் அல்லாவுடைய ரசூல், நான் அல்லாவுடைய அடிமை, அல்லா என்னை ரசூலாக அனுப்பியிருக்கோம். எல்லோரும் ஷாக்கு, வாயை மூடிட்டு கப்சிப்புன்னு போயிட்டாங்க. அந்த குழந்தை வளருது, ஒரு குறையும் சொல்லலை. 30 வயசு ஆனதுக்கப்புறம் அந்த குழந்தை இவங்களுடைய வண்டவாளத்தை தண்டவாளம் ஏற்றின உடனே இவருங்க தப்பான வழியில் பிறந்தவங்கன்னு மறுபடியும் அதே கதையை பேசுகிறாங்க. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அது என்னன்னா, முதல்ல அந்த இதுக்கு டிஃபனேஷன் கொடுக்குறான். அவர் யார் அப்படின்னா அல்லாஹ்வுடைய கலிமா. ஈசா நபி யார்? அல்லாஹ்வுடைய கலிமா. ஆகுன்னு சொல்லி அல்லாஹ் அனுப்புனான். அதை எடுத்துகிட்டு போனது யார்? மரியம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். புனித ரூஹு, தூய்மையான ரூஹை அவர் எடுத்துகிட்டு போய் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய கருவறைக்குள்ளே செலுத்திட்டு வந்தாங்க. அது ஒரு மனித உடலாக மாறியது. இதுதான் அந்த ப்ராசஸ் நடந்தது. இதுதான், நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. எனவே நீங்கள் அல்லாஹ்வின் மீதும் அவனுடைய தூதர்கள் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இவங்க என்ன ஆனாங்க? கிறிஸ்தவர்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. அல்லாஹ் ஏன் இப்படி அல்லாஹ்வுடைய வார்த்தைன்னு சொல்கிறான்? அல்லாஹ்வுடைய வார்த்தை அப்படின்னா அதுவும் அல்லாஹ் தானே. இப்போ நான் சொன்னேன்ல, குர்ஆன் அல்லாஹ்வுடைய வார்த்தை, அதுவும் அப்பா என்னுடைய வார்த்தையும் நான் தானே, என்னுடைய பார்வையும் நான் தான், என்னுடைய வார்த்தையும் நான் தான். நான் துப்புனா அதுவும் என்னுடைய ஒரு பகுதி தான். நான் வாந்தி எடுத்தால் அது என்னுடைய உடலிலிருந்து ஒரு பகுதி தான். புரியுதா? என் முடி கீழே கொட்டிச்சுன்னா அதுவும் நான் தான். முடியும் நான் தானே, என் முடி தானே. ஸோ அது மாதிரி வார்த்தை அல்லாட்டிருந்து வந்துச்சுன்னா ஸோ அது அல்லாஹ்வுடையது. ஸோ அதுவும் ஒரு அல்லாஹ் அப்படின்னு ஒரு கன்சிடர் பண்ணாங்க. அடுத்தது அவங்களுக்கு கன்ஃபியூஷன் ஜாஸ்தியாச்சு. இப்போ அல்லான்னா அப்புறம் ரூல் குத்துஸ் வேறு இன்னொன்று இருக்கே, அது உள்ளே போய் நம்ம பண்ணிச்சின்னு இருக்க, அது பரிசுத்த ஆன்மாவும் வந்திருக்க. அப்போ அல்லாஹ் தனியாக இருக்கிறான். இப்போ இங்கே ஒரு அல்லாஹ்வுடைய ஆன்மா இருக்குது. அப்போ இதுவும் அல்லாஹ். அப்போ இதில் டெவலப் ஆன குழந்தை இருக்குல்ல, அதுவும் அல்லாஹ். அப்போ 3 கடவுள். இதுதான் அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? 3 கடவுள் என சொல்லாதீங்க. அடையே, இது ஒரு வார்த்தை. நான் ஈசா நபி யார்? நான் போட்ட ஒரு ஆர்டரு, அதை செஞ்சது ஜிப்ரீல், அதன் மூலமாக ஆனவர் ஈசா, அவர் அல்லாஹ்வுடைய ரசூல். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 3 கடவுளுங்கிறீங்க. ஆனால் பைபிள் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சு காணப்படுறது என்ன? ஒரே கடவுள் தான், உங்கள் கடவுள் ஒரே கடவுள்னு பைபிளில் ஏராளமான இடங்கள்ல இருக்குது. ஈசா நபி கூட அதைத்தான் சொல்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க? 3 கடவுள் கொள்கையை லான்ச் பண்ணி கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் அல்லாஹ் மட்டும்தான் கடவுள்னாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க? ஈசா நபி அல்லாஹ்வுடைய மகனுன்னாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க? கொண்டு வந்த ரூ இருக்குல்ல, அதுவும் அல்லாஹ்வுடைய மகனுன்ட்டாங்க. அல்லாஹ்வுடைய அதுவும் ஒரு கடவுளுன்ட்டாங்க. இது மாற்றி மாற்றி விளக்கம் கொடுத்து இவங்களுக்குள்ளேயே கன்ஃபியூஷன் ஆகி ஏகப்பட்ட பிரிவு இவங்களுக்குள்ளேயே. இந்த 3ம் ஒன்றுங்கிறது என்ன சொல்கிறாங்க? ஒரு கடவுள் தான். இப்போ எப்படி இருக்குதுன்னா, அவங்க ஒருத்தர் கிறிஸ்தவ பாதிரியார் ஒருத்தர் சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, ஐஸ் கட்டி இருக்குது, கட்டியாக இருக்கா, அதுவும் ஐஸ் தான். அது ஆவியாக போகுதா, அதுவும் தண்ணி தான். கரைஞ்சி போயிடுச்சா தண்ணி, அப்போ 1 இருக்குல்ல, 1 ஷேப் ஆகுது இல்லை, அப்போ இது வேறு அது வேறன்ட்டு கிடையாது அப்படின்னு. இப்போ இங்கே என்னன்னா, அல்லாஹ் தனியாக இருக்கான், அவங்ககிட்ட ரூஹ் ஒன்று போச்சு, அதுவும் தனி. அங்கேருந்து ஈசா நபி வந்தார், அதுவும் தனி. இப்போ இங்கே 3ம் தனித்தனியாக இருக்குது. அல்லாவே ரூஹா மாறி அல்லாவே ஈசா நபியாக மாறினா இவங்க சொல்கிறது ஐஸ் கட்டியும் தண்ணி தான், அதுவும் H2O ஃபார்முலா தான். காற்றுல இப்போ தண்ணி ஆவியாக போனாலும் H2O ஃபார்முலா தான். அது தண்ணியாக மாறினாலும் H2O ஃபார்முலா தான். அங்கே ஃபார்முலா மாறாது. இங்கே என்ன இருக்குது? எல்லாமே மாறுது. அதே மாதிரி ஈசா நபி என்ன சொல்கிறாரு? நான் ஒரு கிறிஸ்தவ சகோதரர் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் என்கிட்ட சொன்னார், எல்லாம் ஒன்று தான், அல்லாஹ் ஒன்று தான், இது 3 இந்த உதாரணம் சொன்னார். அப்போ நான் கேட்டேன், பைபிளில் ஒரு வசனம் இருக்குது. என்ன சொல்கிறாருன்னா, மறுமை நாளை பற்றி ஈசா நபிகிட்ட கேட்குறாங்க. மறுமை நாளை பற்றி ஈசா நபிகிட்ட கேட்குறாங்க. அதுக்கு ஈசா நபி ஒரு பதில் சொல்கிறாரு, அந்த நாளை என் பிதா ஒருவரை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார். கியாமத் நாள் எப்போ வரும்னு பிதா ஒருவர் தான் அறிவார், நானும் அறிய மாட்டேன், நீங்களும் அறிய மாட்டீர்கள்ங்கிறேன். அப்போது இவரே அல்லாவாக இருந்தால் அல்லாவுக்கு தெரிஞ்ச இல்மு இவருக்கு இருக்கணுமா இல்லையா? குட்டி அல்லாவுக்கு அதே நாலேஜ் இருக்கணுமா இல்லையா?
அப்போது எனக்கு தெரியாதுன்னாலே முடிஞ்சு போச்சுல, அப்போது டவுன் கிரேடு தானே இவங்க. அப்போ அல்லாவுடைய இல்மு இந்த இவருக்கு இல்லைங்கிறது தானே இப்போ கிளைம் ஆகுது. அப்போ இவர் வேறு அவர் வேறு இருந்தாலும் பைபிளில் அப்படி வசனமே இல்லை இன்னும். இத்தனையும் நான் கையில் ஃபோனில் தான் பேசிகிட்டு இருந்தேன். என் கையில் பைபிள் இருக்குது, அது அவனுக்கு தெரியாது. அவன் என்ன சொன்னான் டக்குன்ட்டு, பைபிள் அந்த ஆயத்தே இல்லை அப்படின்னா. நான் சொன்னேன், நான் பைபிள் வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கிறேன், யோவானில் இந்த இடத்துல இருக்குது பாரு அப்படின்னு. உடனே அவனுக்கு பதிலே தெரியல, அவன் கன்ஃபியூஸ் ஆகிட்டு நான் அப்புறமா கூப்பிட்றேன், என்னால் இப்போ பேச முடியல, நீங்கள் சொன்னது எனக்கு இதாகிடுச்சு அப்படின்னு. ஒரே கேள்வி தான், பதில் சொல்ல. இதுதான் இவங்களால் ஜஸ்டிஃபை பண்ணவே முடியாது. இவங்க கேட்டால் என்ன சொல்கிறாங்க, ஒரு கடவுள் கொள்கை தாங்கிறாங்க. ஆனால் ஏன்டா மூணவனுங்கிறீங்க, மூணு ஒன்று தாங்க அப்படிங்கிறாங்க. ஒன்று எப்படி மூணாகும், மூணு எப்படி ஒன்றாகும்? இதை ஜஸ்டிஃபை பண்ண போய் இவங்க என்ன ஆகிப்போச்சு, அறிவு இருக்கிற அந்த வெள்ளைக்காரங்கள்லாம் இது என்னடா கிறுக்குத்தனமான ஒரு மதமாக இருக்குது, மூணு ஒன்றுங்கிறாங்க, ஒன்று மூணுங்கிறாங்க, லாஜிக்கே ஒத்து வர மாட்டேங்குது. சரி போ, மதங்களே போய் தான் இப்படி போயிட்டாங்க. அவங்க ஏன் மேற்கத்தியர்கள் அப்படி போனாங்கன்னு தெரியுதா? இதனால தான். ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ்ன்னு இருக்குது கிறிஸ்தவர்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா, அல்லாவுடைய மகன் இவர் கிடையாது, நேரடி மகன் கிடையாது, அல்லாவுடைய தேர்வு செய்யப்பட்ட அடியார். இது ஒரு குரூப்பு. ரோமன் கத்தலிக்குன்னு ஒரு குரூப், அவங்க இந்த மூணு கடவுள் கொள்கை. அதே வந்து புரோட்டஸ்டன்ட்டில் இருக்காங்க, அதில் பெந்தகோஸ்துன்னு ஒரு குரூப்பு, யெகோவா விட்னஸ்னு ஒரு குரூப்பு. அப்போது இன்னி வரைக்கும் கிறிஸ்தவ உலகம் இந்த மூணு எப்படி ஒன்றாச்சு, ஒன்று எப்படி மூணாச்சுன்னு விளக்கம் சொல்கிறதுக்கே இன்னி வரைக்கும் முயற்சி பண்ணிட்டுருக்காங்க. 1800 வருஷமாக அவங்களால இன்னி வரைக்கும் ஒரு அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு பதிலாக அவங்களால சொல்லவே முடியல. ஏன்னா சொல்லவே முடியாது, அதுதான் மேட்டர். ஏன்னா அவங்களுக்கு எதிராக பைபிளே நிறைய இடங்கள்ல இருக்குது. அதுக்கு ஒரு கனெக்ஷன் ஒன்று கொடுத்தாங்க. என்ன, ஏன் வந்து ஒரு கடவுள் வந்து தன்னுடைய மகனை அனுப்புனார் அப்படின்னா, மனிதர்கள்லாம் பாவம் செஞ்சாங்க, அந்த பாவங்களை வந்து அவர் எல்லாம் தான் மேலே சுமந்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இயேசுவை நம்பி அந்த பாவத்தை அவர் சுமந்தாருன்னு நம்புனா உங்கள் எல்லாருக்கும் மோட்சம் அப்படின்னா, அப்போ பாவம் செஞ்சவங்க யாருக்குமே தண்டனை கிடையாதுன்னா தண்டனை கிடையாது. அப்போ ஏன் உலகத்தில் நான் நல்லதானா இருக்கணும்? வேல்யூ இல்லாமல் போச்சே. அப்போ இயேசுவுக்கு முன்னாடி பாவம் செஞ்சாங்களா, அவங்களுக்கு வேணால் இயேசு பரிகாரமாக இருக்கும், அவருக்கு பின்னாடி வர்றவருக்கு என்ன கணக்கு? சரி, அப்படி அல்லாஹ் வந்து இப்படி ஒரு மகனை அனுப்பி பலி எடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது? அல்லாஹ் தானே பாவங்களை மன்னிக்கிறவன், அவனே மன்னிச்சு விட்டுறலாம்ல. ஒரு பையனை அனுப்பி அவன் மேலே எல்லா பாவத்தையும் வந்து போட்டு சுமத்தி அந்த பையனை போட்டு சிலுவையில் அடித்து கொடுமை பண்ணி சித்திரவதை பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு மன்னிச்சுட்டு போயிடலாம்ல. புரியுதா இல்லையா? அல்லாவே மன்னிச்சுட்டு போயிடலாம்ல, எல்லா பாவங்களும் நான் மன்னிக்கிறேன் அப்படின்னா, விரும்பியே செஞ்சுக்கிங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கங்கன்ட்டு. இதெல்லாம் வந்து லாஜிக்கலாக இல்லை. புரியுதா? ஏன் எந்த இறை தூதரும் சொல்லலை? ஏன் ஆபிரகாம் வந்து பைபிளில் சொல்லலை? இயேசுன்னு ஒருத்தர் எல்லாத்த விட கூத்து, இதை இயேசு சொன்னாரா? உங்கள் எல்லாருடைய பாவங்களை சுமப்பதற்காக இறைவன் என்னை அனுப்பியுள்ளான். பைபிளில் ஒரு வசனம் காட்டு இல்லை. நீங்கள் கொடுக்குற விளக்கம், இவர் சிறுவையில் அறையப்பட்டதுக்கு காரணம் அது யார், நீங்கள் எப்படி எடுத்தீங்க? அதுதான் அல்லாஹ் கேட்குறான். அதனால் இந்த விஷயத்தை பற்றி அல்லாஹ் டிஸ்கஸே பண்ணல. எந்த விஷயத்தை இயேசு பாவங்களை சுமந்தாரா சுமக்கலையாங்கிறது. அல்லாஹ் என்ன பண்ணுறான், அதுக்கில இயேசு வந்து பாவத்தை சுமந்தாரா இல்லையான்ட்டு. இவர் முதல்ல அல்லாவுடைய மகனே இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா அந்த பஞ்சாயத்தே இல்லை. அப்போ அல்லாஹ் டைரெக்டாக என்னங்கிறான், நீ கிளை பற்றிலாம் நான் பேசவே இல்லை, நான் வேற பற்றி பேசுகிறேன், எனக்கு மகனே அவர் கிடையாது, அவர் மனிதர், ஒரு ரூஹு, என்னுடைய ஆர்டரு, அவ்வளோதான். அல்லாஹ் சொல்கிறான். அப்படி அவங்களால விளக்கமே சொல்ல முடியாது, எதுக்கு போட்டு மாரடிச்சிட்டு இருக்கிறீங்க? பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்லட்டா? அல்லாஹ் சொல்கிறான், அப்படி சொல்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். 3 கடவுள் சொல்லாதீங்க, ஆண்டவர் ஒருத்தரே கர்த்தர்னு சொல்லிட்டு போங்க, வேலை முடிஞ்சு, சிம்பிள். இப்போ கிறிஸ்தவத்துடைய இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு ஒரே சொல்யூஷன், இல்லைன்ட்டு போயிருங்க, இதுவே உங்களுக்கு நன்மை பயக்கும். ஏனெனில் அல்லாஹ் ஒரே இறைவன் தான், தனக்கு மகனை ஏற்படுத்தி கொள்வதை விட்டு அவன் தூய்மையானவன். அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஒரே இறைவன் தான் நான், எனக்கு மகன் தேவை கிடையாது. மகனுங்கிறது என்ன, ஒரு வீக்னஸ். வயசான காலத்தில் பெற்றோரை காப்பாற்றுறதுக்கு தான் மகன். நம்முடைய சொத்துக்களை
பராமரிக்கிறதுக்கு தான் மகன். நம்மளால் முடியாது, இப்போ கடை பெருசாக இருக்குது, நாளை மெயின்டைன் பண்ண முடியாது, அதுக்கு மகன் வந்தானா அவன் சப்போர்ட் பண்ணுவான். அல்லாஹ்னால எது முடியாது, எதுக்காக மகன் வரணும்? அல்லாஹ்வுக்கு எப்போ வயசாக போகுது அவனுக்கு மகன் தேவைப்படுறது. அல்லாஹ்வுக்கு மனைவின்னு ஒன்று இருந்தால் தானே மகன் வரும். அப்போ அல்லாஹ் வந்து தூய்மையானவன். அல்லாஹ் தான் சொல்கிறான், அல்லாஹ் ஒரே இறைவன், தனக்கு மகன் ஏற்படுத்தி கொள்வதை விட்டும் தூய்மையானவன். இதில் எங்கே பிரச்சனை வருது, எங்கே இவங்க மகன் எடுக்கிறாங்கன்னா, என்னுடைய பிதாவிடத்தில் நான் செல்கிறேன்னு ஈசா நபி சொல்லுவார். இதை வச்சுட்டு பாருங்கள், சொன்னார்ல என் பிதாட்ட போகிறேன்ட்டு. இது என்ன பிரச்சனை அப்படின்னா, ஈசா நபி பேசின பாஷை வந்து அரமாய்க். இன்றைக்கி பைபிள் வச்சுருக்கிறது, ஓல்டஸ்ட் பைபிள் இன்றைக்கி வச்சுருக்கிறது கிரேக்க மொழியில். அப்போ வச்சிருக்கிறதே டிரான்ஸ்லேஷன் தான். ஈசா நபி பேசின லாங்குவேஜில் பைபிளே கிடையாது, வச்சிருக்கிறதே டிரான்ஸ்லேஷன் தான். அப்போது பிதானா என்ன அர்த்தம்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் சொல்கிறேன், நான் என் ஃப்ரெண்டுகிட்ட அனுப்புகிறேன், ஒன்று அனுப்புகிறேன், அந்த இடத்துல அவர் வந்து ஒரு பஸ்ஸில் வந்து ஒரு பணம் ஒரு 10,000 கொண்டு வர்றார். நான் சொல்கிறேன், நம்ம பையங்க பஸ்ஸில் அனுப்புகிறேங்கன்னு சொல்லிட்டு நான் வேலை செய்கிற ஒரு பையனை அனுப்புகிறேன். நம்ம பையனா இப்போ இவன் யார்? என் பையன்னு அர்த்தமா? என்னோட ஆளுன்னு அர்த்தம். இந்த இடத்துல அதுதான் மீனிங்கு. இப்போ ஈசா நபி என்ன சொல்கிறார், என்னுடைய பிதாங்கிறார். அதே மாதிரி பல இடங்களில் புதிய ஏற்பாட்டில் உங்களுடைய பிதான்னு சொல்கிறார். எனக்கு எப்படி பிதாவோ அப்படி தான் உங்களுக்கும் பிதாங்கிறார். அப்படி பார்க்க போனால் எல்லாரும் அல்லாஹ்வுடைய மகன்கள்னு சொல்லணும். அப்போ அதில் வந்து தெளிவாக இருக்கும். பைபிளில் பொறுத்த வரைக்கும் அதுதான். ஜாகிர் நாயக்குடைய அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அகமத் தீதாதுடைய அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறாங்கன்ட்டு. பைபிளில் அந்த காலத்தில் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது பிக் ஜி போடுவாங்க, ஜி, இந்த பெரிய கேபிட்டல் ஜி, இது போட்டால் அல்லாஹ் குறிக்கும். மற்றது வந்து இந்த ஜி போட்டோம்னா அது வந்து சாதாரணமாக குறிக்கும், அது வந்து இயேசுவை குறிக்கும், அது வந்து கடவுள் கிடையாது, பிக் ஜி போட்டால் தான் கடவுள் அப்படிங்கிற அந்த இது இருக்கும். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு விளக்கம் தப்பாக கொடுத்து அந்த விளக்கத்தை சரி நியாயப்படுத்த இன்னொரு விளக்கம் தப்பாக கொடுத்து ஒரு பொய்க்கு இன்னொரு பொய்ங்கிறது மாதிரி ஆகி இவங்க என்ன பண்ணிருக்காங்க, மொத்த எனர்ஜியும் இவங்க வேஸ்ட் பண்ணுறாங்க. பெஸ்ட் ஆப்ஷன் என்ன அல்லாஹ் சொல்கிறான், அதை சொல்வதை தவிர்த்து கொள்ளுங்கள், இதுவே உங்களுக்கு நன்மை பயக்கும். ஏனெனில் அல்லாஹ் ஒரே இறைவன் தான், தனக்கு மகனை ஏற்படுத்தி கொள்வதை விட்டும் அவன் தூய்மையானவன். வானங்கள் மற்றும் பூமியில் உள்ளவை அனைத்தும் அவனுக்கே உரியனவாகும். பொறுப்பினை ஏற்பதற்கு அவனே போதுமானவன். அல்லாஹ் சொல்கிறான், இந்த வானம் பூமி இதில் இருக்கிற எல்லாமே எனக்கு சொந்தம். இப்போ அல்லாஹ் சொல்கிறான், இங்கே எனக்கு வந்து எனக்கு ஃபேமிலியோ எனக்கு ரிலேஷன்ஷிப்போ கிடையாது. இங்கே எல்லாத்துக்கும் எனக்கும் இருக்கிற ஒரே ரிலேஷன்ஷிப் என்ன தெரியுமா, நான் கிரியேட்டர், நீ ப்ராடக்ட், அவ்வளோதான். அல்லாஹ் கிரியேட்டர், சூரியன் ப்ராடக்ட், அல்லாஹ் கிரியேட்டர், மலை ப்ராடக்ட், அல்லாஹ் கிரியேட்டர், வானம் ப்ராடக்ட், அல்லாஹ் கிரியேட்டர், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ப்ராடக்ட், அல்லாஹ் கிரியேட்டர் ஆதம் ப்ராடக்ட், அல்லாஹ் கிரியேட்டர் ஈசா நபி ப்ராடக்ட். இதை தாண்டி எந்த அந்தஸ்து யாருக்கும் கிடையாதுங்கிறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான், இது எல்லாத்தையும் பொறுப்பினை ஏற்பதற்கு அவனே போதுமானவன். இப்போ நீங்கள் இந்து மதத்துடைய நம்பிக்கை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கேட்டகரியாக பிரித்து வச்சுருப்பாங்க. மழைக்கு ஒரு கடவுள் வர்ண பகவான் வச்சுருப்பாங்க, சூரியன் ஒரு கடவுள் அவர் தனியாக இருப்பார், செல்வத்துக்கு ஒரு கடவுள் லக்ஷ்மி இருப்பாங்க, கல்விக்கு ஒரு கடவுள் சரஸ்வதி இருப்பாங்க. இப்படி டிபார்ட்மெண்ட் பிரித்து விடுவாங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான், நோ டிபார்ட்மெண்ட், நோ ஷேரிங். சூரியனை 24 மணி நேரத்தில் கரெக்டாக வர வச்சு அதோடைய கட்டுப்பாட்டில் அதற்குன்னு ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணது அல்லாஹ். நெல் போட்டால் நெல் தான் முளைக்கணும்னு ப்ரோக்ராம் பண்ணது அல்லாஹ். மாங்காய் போட்டால் மாங்காய் தான் முளைக்கணும்னு ப்ரோக்ராம் பண்ணது அல்லாஹ். செவ்வாய் கிரகம் எப்படி சுற்றணும்னு ப்ரோக்ராம் போட்டது அல்லாஹ். பிளாக் ஹோல் எப்படி இருக்கணும்னு ப்ரோக்ராம் போட்டது அல்லாஹ். எல்லா மெயின்டெனன்ஸும் அவன் தான் பண்ணிகிட்ருக்கிறான். அதே நேரம் நம்மளையும் கவனிச்சிட்ருக்கிறான். ஒவ்வொருத்தனும் தனியாகவும் பார்க்குறான், குரூப்பாகவும் பார்க்குறான். ஒவ்வொருத்தன் பேசுகிறது தனித்தனியாக புரிஞ்சு கேட்குறான். ஒவ்வொருத்தர் கேட்டது கொடுத்துட்டும் இருக்கிறான், பதில் அளிச்சுட்டும் இருக்கிறான். அவனுக்கு இருட்டும் ஒன்று தான், வெளிச்சமும் ஒன்று தான், தூரமும் ஒன்று தான், கிட்டவும் ஒன்று தான், பகலும் ஒன்று தான், இரவும் ஒன்று தான். இப்படிப்பட்ட இறைவனுக்கு எதுக்கு ஹெல்ப்பரு? அப்படி நான் வேலை வாங்கணும், அது எதுக்கு அல்லாஹ் மலக்குகளை வச்சு வேலை வாங்குறான்னா,
அவன் பெருமை அடிக்கிறதுக்காக வேலை வாங்கினான். எனக்கு கீழே 4 பேர் வேலை செஞ்சால் அல்லாவுக்கு அது பெருமை. ஏய் அப்போ எடுத்துகிட்டு வாடா, ஏய் அப்போ எடுத்துகிட்டு வாடா, இது அல்லாவுக்கு பெருமை. ஏய் ஈசா இங்கே வாங்க அப்படின்னா வரணும், மூசா இங்கே வாங்கன்னா வரணும், முகம்மது இங்கே வாங்கன்னா வரணும், நடிங்கிட்டு தான் வருவாங்க. மறுமையில் எப்படி இருப்பாருன்ட்டு அடுத்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லுவான். 5வது அத்தியாயத்தில் ஈசா நபி வந்து என்ன பொசிஷனில் இருப்பார், கெத்தாக இருப்பாரா? நபிமார்கள்லாம் எப்படி இருப்பாங்க? புகாரில் ஒரு ஹதீஸ் வரும்ல, எல்லா நபிமார்களும் பயந்துட்டு இருப்பாங்க. ஐயோ அல்லாஹ் பயங்கர கோபத்தில் இருக்கிறான், நான் பேச முடியாது. ஒவ்வொரு நபியும் அனுப்பிட்டே இருப்பாங்க. ஆதம் நபி சொல்லுவார், நான் வந்து மரத்தை நெருங்க வேணான்னு. ஐயோ நான்லாம் பேச முடியாது, நீ வேணால் போய் நூ அலைஹிஸ்ஸலாம் ஜாயின் பண்ண. அவர் நம்ம என் மகனுக்கு துவா கேட்டு ஏன் அது என்ன ஆக போதோ, அந்த பஞ்சாயத்தில் நான் இருக்கேன், நீ போய் இப்ராஹிம் நபியை கேளும்பு. இப்ராஹிம் நபி என்ன பாரு, நான் ஒரு விஷயத்த மாற்றி பண்ணிட்டேன், அதுக்கு என்ன கதி ஆக போதோ எனக்கு தெரியாது, நீங்கள் போய் மூசா நபியை கேளுங்க. மூசா நபி என்ன பாரு, நான் ஒரு என் மேலே ஆல்ரெடி ஒரு மர்டர் கேஸ் இருக்குது, அதில் நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்னா அதுவே எனக்கு தெரியாது, அவரை போய் இப்போ ரசூல்லா வேணால் போய் பாருங்க. இப்படி நபிமார்களே பயந்து போய் அரண்டு போயிருக்கக்கூடிய ஒரு இடம். அங்கே அல்லாஹ் யாரையுமே வந்து ப்ராடக்ட்டுங்கிறதுக்கு மேலே அல்லாஹ் எந்த அந்தஸ்தும் அங்கே யாருக்குமே கொடுக்கல. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறேன், எனக்கு எந்த ரிஸ்க்கும் கிடையாது, எல்லா டேட்டாவும் அல்லாஹ் சேவ் பண்ணி வச்சுருக்கான், எந்த டயர்டும் அவனுக்கு ஆகாது, எதையும் மறக்கவும் மாட்டான். அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய கண் ஜாடைகளை நான் அறிவேன், உங்கள் உள்ளத்தில் வாயில் வரல உள்ளே வச்சிருக்கிற இந்த நாய் நேரங்கட்ட நேரத்தில் வந்துருச்சின்னு நினைக்கிறேன், வாங்க வாங்க உட்காருங்க அப்படியே, என்ன உள்ள என்ன ஐயா கிளம்பு கடையை சாத்தும் போது வந்துட்டானே, இந்த அறுத்து தள்ளிட்டு தானே போவான். அப்போ எடுக்கக்கூடாத ஃபோனு பையன் எடுத்துடுவான், அப்பா உங்களுக்கு ஃபோன் வந்துருக்குமா, ஐயா ஏன்டா அட்டன் பண்ணேன், ஆனால் எடுத்துட்டு சொல்லுங்கண்ணா எப்படி இருக்கீங்கண்ணா சௌக்கியமாண்ணா அப்படிமா. அது எல்லாம் அல்லாவுக்கு தெரியும். அப்போ அல்லாவுடைய வல்லமையை முதல்ல புரிஞ்சுக்கிட்டோம்னா அல்லாவுக்கு இப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம பண்ண மாட்டோம். அல்லாஹ் சொல்கிறான், தான் அல்லாவின் அடிமையாக இருப்பதை மசி எப்போதும் இழிவாக கருதியதில்லை. ஈசா நபி என்னைக்கும் நான் அல்லாவுடைய அடிமையாக போயிட்டேனே, இந்த அடிமை வாழ்க்கை நமக்கு தேவையா, இவன் சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம ஆட வேண்டியதாக இருக்கு அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணதே கிடையாதுங்க. அல்லாஹ் ஒரு உத்தரவு போட்டால், அல்லாஹ் எனக்கு பெரிய பாக்கியம் நீ என்கிட்ட பேசுனது, என்னை பார்த்து அதான் ஒரு சஹாபி சொல்லுவார்ல, அல்லாஹ் வந்து உங்கள் பேரை சொல்லி அல்லாஹ் வந்து குர்ஆன் ஓத சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லா போய் கேட்பாங்க. கேட்டோன்னு அவர் சொல்லுவார், என்ன என்ன சும்மா இந்த வீட்டில் போக சொன்னானா, இல்லை இல்லை உன் பேரை சொல்லி சொன்னான், பேரை சொல்லிட்டானா அப்படியா, பேரை சொல்லிட்டானா அப்படின்னு அழுவார் அப்படி அழுவார். என் பேர் அல்லாவுடைய வாயில் வந்துருச்சா அப்படின்ட்டு. வானம் பூமியெல்லாம் ஏங்கிட்டு இருக்கும். சூரியன் வந்து அல்லாஹ் எத்தனை நாளாக பேசியிருக்க மாட்டான்னு தெரியாது, அது ஏங்கிட்டு இருக்கும். அதுதான் சொல்கிறான், மலையை பார்த்துட்டே மலை அப்படின்னா நொறுங்கிடும். அதான் அல்லாஹ் சொல்கிறான், என் மதிப்பு எவ்வளோ தெரியுமா, மலையை பார்த்து மலைன்னா நொறுங்கிடுங்க. அதான் அல்லாஹ் சொல்கிறான், மசி அடிமையாக இருப்பதை இழிவாக கருதியதில்லை. அவர் அல்லாஹ்வுடைய மகன்னு என்றைக்கும் நினச்சதில்லை, என்னுடைய அடிமைன்னு தான் நினச்சாரு. அதையும் அவர் அதையும் அவர் என்ன நினைக்கல, இப்படி இருக்கிறது அசிங்கம்னு நினைக்கல. இப்போ இன்னொருத்தனுக்கு அடிமையாக இருக்கிறது நாம் இன்றைக்கி அசிங்கமாக நினைக்கிறோம்ல, ஆனால் அல்லாவுக்கு அடிமையாக இருக்கிறது பெருமை. இதில் எல்லாத்தோட ஒரு பெரிய பாக்கியம் எது தெரியுமா, நாம் வேணால் கிளைம் பண்ணிக்கலாம் அல்லாவுடைய அடிமன்ட்டு, அவன் சொல்லணும் என் அடிமன்ட்டு, அது சொல்லிட்டா அல்ல ஜாக்பாட்டு, நீ என் அடிமைடா அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டா அது போதும் நம்ம சொர்க்கத்துக்கு போகிறது. நீ என்னுடைய அடிமைன்னு மறுமையில் ஒரு வார்த்தை வாங்கிறதுக்கு நபிமார்கள் தவிச்சிட்டு இருப்பாங்க. இந்த அடிமை ஸ்டேட்டஸு சாதாரண ஸ்டேட்டஸ் கிடையாது. அதுதான் கலிமால் என்ன இருக்குது, அஷ்ஹது அன்ன இலாஹா இல்லல்லா அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு, முஹம்மதன் முஹம்மது ஒரு அடிமை என்று நான் சாட்சி கூறுகிறேன். கலிமாலே புகழப்பட்டது என்ன, ரசூல்லாவுடைய அந்தஸ்து என்ன, நான் ஒரு அடிமை. யாருன்னு நினச்ச, அல்லாவோட அடிமைடா அப்படி, அதை பெருமையாக நினைக்கிறாங்க நபிமார்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அடிமை அந்தஸ்தை தூக்கிட்டு போய் நீங்கள் மேலே நினைக்கிறீங்க. எனக்கு வேலை செய்கிறதுக்கு அப்படி லைன் கட்டி நின்றுட்டுருக்குறாங்க எல்லாருமே. நீங்கள் என்னடா நான்லாம் உங்களுக்கு வந்து விளக்கம் சொல்லிட்டு இருக்கிறோம். குர்ஆன் இறங்குனதே தப்பு, நம்மளெல்லாம் பார்த்து குர்ஆன் இறங்குனதே, குர்ஆன் தப்புன்னு உடனே இது ஒரு ப்ராபகண்டா ஆக்கிடுவாங்க. என்ன அதெல்லாம் ஆக்காதீங்க, நான் சொல்கிற மீனிங்கை புரிஞ்சுக்க. நம்மளையெல்லாம் மதித்து அல்லாஹ் பேசுனதே பெரிய விஷயம்.
இத்தனை வசனம் அல்லாஹ்வுடைய வாயிலேருந்து வந்ததே பெரிய விஷயம். இதில் வந்து நாம் நொட்டு வேற பேசிகிட்டு இருக்கிறோம். இது அப்படி இல்லை, இது இப்படி இல்லை. நல்லா சொல்கிறான், இறையன்மை பெற்ற வானவர்களும் அதனை இழிவாக கருதுவதில்லை. இந்த மலக்குகள் இருக்காங்களே, அவங்களும் இதை கேவலமாக நினச்சதில்லை. எப்போ பாரு அல்லாஹ் நம்மளை வேலை வாங்க சந்தோஷப்படுவாங்க மலக்குகள். இன்றைக்கி எனக்கு டியூட்டி கொடுத்துட்டானா அல்லாஹ், செம்ம ஜாக்பாட் அவங்களுக்கு. அல்லாஹ் எனக்கு வேலை கொடுத்துட்டான், அல்லாஹ் எனக்கு வேலை கொடுத்துட்டான். இந்த மலக்கு அரிசை சுமக்கிறாங்களோ அவங்களுக்கு பயங்கர பெருமை. யாரை சுமந்துட்டுருக்கோம் தெரியுமா? அல்லாஹ் சுமந்துட்டுருக்கோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமை. நான் யார் தெரியுமா? அல்லாஹ்கிட்ட போய் ஸ்க்ரீனில் டைரெக்டாக பேசுகிறாங்க. அதுதான் ஒரு சில மலக்குகள் இருப்பாங்க, அல்லாஹ்கிட்ட இருப்பாங்க. அவங்களுடைய அந்த தலை நிமிந்து பார்த்ததே கிடையாது. வருஷக்கணக்காக நின்று கோடான கோடி வருஷமாக இருக்காங்க, இப்படி இறங்கி பார்த்தது கூட கிடையாது. இந்த பக்கம் அல்லாஹ் திரும்பி பார்த்தா அல்லாஹ் இருக்கான், நான் பார்க்க முடியாது, பார்க்க மாட்டேன். கண்ணிய குறைவு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, நான் போனேன். அதாவது அவர் போவார் லாஸ்ட் எண்டில், அவர் ஒரு ஆள் மட்டும்தான் அலவுடு. சீஃப் செக்ரட்டரி இருப்பார்ல, சீனியர் செக்ரட்டரி, அவர் மட்டும்தான் அலவுடு. அவர் சொல்கிறாரு, எனக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் 70,000 திரைகள் இருக்கும். எவ்வளோ? 70,000 ஸ்க்ரீன்ஸ் நடுவில் இருக்கும். அதுக்கு அந்த பக்கம் அல்லாஹ் இருப்பான், இவர் பேசிட்டு வந்துடும். ஒரு ஸ்க்ரீனை நான் போனால் எரிஞ்சு பஸ்பம் ஆயிடுவேன். ஒரு ஸ்க்ரீனை நான் கிராஸ் பண்ணேன்னா, 70,000 ஸ்க்ரீனில் ஒரு ஸ்க்ரீன் நான் கிராஸ் பண்ணேன்னா அவனுடைய அந்தஸ்து என்ன தெரியுமா? இன்றைக்கி வந்து டெக்னாலஜி டெவலப் ஆகிடுச்சு. போட்டு உக்காந்து கேலக்ஸினா என்ன, மில்கி வேனா என்ன, பிளாக் ஹோல்னா என்ன, இதெல்லாம் பாருங்கள். பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அவர் அரவிந்த் சாமி சொல்லுவார்ல, இப்போ கூட ஒரு இன்டர்வியூவில் பயங்கர பாப்புலர் ஆச்சு. நம்மெல்லாம் வந்து இந்த மணல், கடலில் மணல் இருக்குல்ல, அந்த மணலுடைய ஒரு துகள் தான் இந்த பூமி. மணலுடைய ஒரு கங்கர், ஒரு துகள் வந்து பூமி. அந்த பூமியில் நாம யார்? அதில் இந்தியா, அதில் ஏசியா எது, அதில் இந்தியா எது, அதில் தமிழ்நாடு எது, அதில் ஈரோடு எது, ஈரோட்டில் இந்த பெரிய சேமூர் எது, அதில் ஒரு வீடு எது, அந்த வீட்டில் உட்காந்துட்டுருக்கிற ஒரே ஒரு டைல்ஸில் உட்காந்துட்டுருக்கிறேன் நான் யார்? நான் வந்து அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட மாட்டேன் அப்படின்னு என்ன திமிர் இருக்கணும். இதுதான் அல்லாஹ் சொல்கிறான். யாரும் என்னை பார்த்து இது வரைக்கும் எவனும் திமிர் பண்ணதே கிடையாது. நபிமார்களும் திமிர் பண்ணது கிடையாது, மலக்குகளும் பண்ணது கிடையாது. எவர்கள் அல்லாஹ்வுக்கு பணிந்து வாழ்வதை இழிவாக கருதி தற்பெருமையும் கொள்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் விரைவில் அல்லாஹ் ஒன்று திரட்டி தன் முன் கொண்டு வருவான். இப்போ கட்டுப்படாத மனுஷன் இருக்கான்ல, என்ன திமிருன்னு அல்லாஹ் சொல்கிறான். எனக்கு அடிபணிந்து வாழ்கிறத இழிவாக நினைக்கிறியா? என்ன இப்படி ஒரு கல்யாணம் பண்ண, என்ன கல்யாணம் எப்படி பண்ண முடியும்? நீங்கள் சொன்னால் நாங்கள் ஊர் உலகத்தில் நாங்கள் என்னங்க பதில் சொல்ல முடியும்? என்னங்க பண்ண முடியும்? எங்களுக்கு சொசைட்டியில் எங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா? எல்லாம் சொல்கிறான், டேய் யார் ஆர்டரா மீறுறீங்க? அது உங்களுக்கு இழிவாக தெரியுதா? ஏன் நான் சொல்கிற வேலை செய்கிறது உங்களுக்கு அசிங்கமாக தெரியுதா? அது உங்களுக்கு கேவலமாக தெரியுதா? இதனால் பெருமை அடிச்சுக்கிறீங்களா? எல்லோரும் அதை முதல்ல இந்த பூமி உருண்டை கையில் எடுத்தோடனே இந்த பந்தா பண்ண டிக்கெட்லாம் வாங்கப்பா, வெளியே வாங்கப்பா. தனக்கு தானே போஸ்டர் அடிச்சுக்கிட்டு வள்ளலே, சேவகரே, வாழும் தெய்வமே, அது இதுன்னு இவனுங்களே அடிச்சுக்குவானுங்க. அதுதான் எல்லாம் சொல்கிறான். என்ன இப்போ இந்த அடிமைத்தனத்தை நீங்கள் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையா? யாரை பார்த்து கேட்குறான்? யூதர்களை பார்த்து கேட்குறான். அப்போ யூதர்கள் அல்லாஹ்வுக்கு அடிபணிறதில் முழுமையாக அடிபணிறாங்களா? இல்லை. சில விஷயங்களில் அடிபணிறாங்க, சில விஷயங்களில் இல்லை. கிறிஸ்தவர்கள் அல்லாஹ்வுக்கு முழுமையாக அடிபணிறாங்களா? அல்லாஹ் அனுப்புன ரசூலை ஏற்றுக்கிறாங்களாம், ஆனால் மற்றதெல்லாம் அவங்களுடைய மெத்தடு. இப்போ இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறோம்? சேம். அல்லாஹ் அனுப்புன குரான், அம்மா அல்லாஹ் தான் இருக்குது. குரானில் என்ன எழுதியிருக்கு தெரியாது. சரிடா, என்ன எழுதியிருக்குன்னே தெரியல, அதை எப்படா நீ ஃபாலோ பண்ணுவேன்? இல்லை, நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேங்க. என்ன ஃபாலோ பண்ணிட்டுருக்கான்? ரம்ஜானில் தொழுக சொல்கிறான், நோன்பு வைக்க சொல்கிறான், அந்த பக்ரீது காட்டி பிரியாணி திங்க சொல்கிறான், அதெல்லாம் செஞ்சுட்டு தானே இருக்கிறோம். ஜக்காத்து என்ன பண்ணுறது? 4 பேர் நம்மளை மதிக்கணுங்கிறதுக்காக ஜக்காத்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஹஜ்ஜு போயிட்டு வந்தால் ஊருக்குள்ளே மரியாதை, அப்போ தான் பள்ளிவாசலில் கமிட்டியில் சேர்த்துவான், ஆஜின்னு போடுவான். என்ன பண்ணுறது? அதுக்காக பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ எல்லாம் சொல்கிறான், இது எதுவுமே நம்ம இவங்க என்ன பெருமை அடிக்கிறாங்க இவங்க. அப்போ
அப்போ நாமளும் என்ன பண்ணுறோம்? அல்லாவுக்கு அடி பண்ணியிருக்கோம். குர்ஆன் ஏகப்பட்ட இடத்துல இகாமத்து தீனை பேசுது. அல்லாவுடைய தீனை பிரிக்காதீங்க, அதை மீறுறோம். பூமியில் ஃபசாது நடக்குது, இது தடுக்கிற ஒருத்தன் உங்கள் ஊரில் இல்லையா? அல்லாஹ் கேட்குறான். இந்த ரப்பானியன்கள் அஹபார்கள் அல்லா அல்லான்னு சொல்லிட்டு தஸ்பி விட்டிட்டு இருக்கீங்களே, என்னடா பிடுங்கிட்டு இருக்கிறீங்க? ஊருக்குள்ளே இவ்வளோ அநியாயம் நடந்துட்டு இருக்குது, ஏழைகள் கொத்து கொத்தாக செத்துட்டு இருக்கிறாங்க, சாராயம் ஆறு மாதிரி போயிட்டு இருக்குது, தீமை வந்து தலை விரித்து ஆடுது, வெளியே வந்து ஒழுக்கமாக போயிட்டு ஒழுக்கமாக வர முடியல, சொசைட்டி இவ்வளோ சீர்கெட்டு நடக்குது, கேட்டால் ரப்பானியுங்கிறீங்க, அஹபாருங்கிறீங்க, எங்கடா ஃபசாத் தடுக்க மாட்டேங்கிறீங்க? எல்லாம் கேட்குறான். அப்போ அதெல்லாம் உத்தரவு. எல்லாம் சொல்கிறான், இவங்களெல்லாம் விட்டுருவோன்னு நினச்சிடாதீங்க. அதை தான் சொல்கிறான். அதனால தான் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க? அமல்கள் நிராகரிக்கப்படும். அமல் யார் செய்கிறா? இந்துக்கள் செய்கிறது அமலா? அது அமல் கேட்டகரியிலே வராது. யாருது அமல் நக்கிட்டு போகுங்கிறாங்க? முஸ்லீமு தான் அமல் செய்கிறான். அதான் ரசூலுல்லாஹ் டீட்டெயிலாக சொல்கிறாங்க. ஃபர்லு, சுன்னத்து, நஃபில் எல்லாம் காலி, ஜீரோ. வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஏன்னா இந்த தீன் நீ உருவாக்குன தீன், இந்த தீனுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையும் செஞ்சாங்க, ஏழைகளையும் கவனித்தாங்க, தீனுக்கும் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருந்துச்சு. இப்போ அல்லாஹ் சொல்கிறான், எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிந்தார்களோ அவர்களுக்கு அவன் அவர்களுடைய கூலிகளை நிறைவாக கொடுப்பான். இப்போ நற்செயல்னால் என்ன? 2வது அத்தியாயத்தில் 174 வசனத்தில் டீட்டெயிலாக அல்லாஹ் சொல்கிறோம். 174 77ன்னு நினைக்கிறேன், அது அந்த இடத்துல நான் சொல்லியிருப்பேன். நற்செயல் என்பது என்னவென்றால், அப்போ டீட்டெயில் அந்த இடத்துல வரும். கிட்டத்தட்ட ஒரு 15 ஐட்டம் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கி நம்மகிட்ட நற்செயல்னு கேட்டால் தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, இந்த 5 தான். இதுக்குள்ளே தான் நான் குர்ஆன் ஓதுவது. இதுதான் 5 நற்செயல். அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுடைய கூலியை நிறைவாக கொடுப்பான், மேலும் தனது அருளால் இன்னும் அதிகம் கூலியை வழங்குவான். இவங்க செஞ்சதுக்கும் கொடுப்பேன், செஞ்சதுக்கு மேலேயும் கொடுப்பேன். அதை யார் என் கூட சின்சியராக இருந்தாங்களோ அவங்கள எல்லாம் சொல்கிறான். மேலும் எவர்கள் அல்லாவுக்கு பணிந்து வாழ்வதை இழிவாக கருதி தற்பெருமை கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் துன்புறுத்தும் தண்டனை அளிப்பான். அல்லாவுக்கு அடிபணிவதை பெருமையாக நம்ம நினைக்கணும். ஊர் உலகம் காரி துப்புது ஒரு விஷயத்துக்கு. ஒரு வீட்டில் ஜனாசா வந்துருச்சு, 3ஆம் நாள் காரியம் பண்ணணும். பண்ணலைன்னா என்னம்பாங்க? அப்பா மேலே இந்த பையனுக்கு பாசம் கிடையாது, அதனால் இவன் என்ன பண்ண மாட்டேங்கிறான்? ஜியாரத்து பண்ண மாட்டேங்கிறான். 40வது நாள் பண்ண மாட்டேங்கிறான். ஆனால் நாம் எதுக்கு கட்டுப்பட்டு பண்ண மாட்டேங்கிறோம்? அல்லாஹ்வுடைய ரசூல் தீனில் காட்டி கொடுக்கல, இது பண்ணக்கூடாது. எல்லாரும் பகைச்சிக்குவாங்க அந்த ஒரு நாளில். ஃபோன் மேலே ஃபோன் வருதா? பண்ணலையா பண்ணலையா பண்ணலையா, எங்களையாவது விடுங்க, நாங்கள் நாசமாக போகிறோம், நாங்களாவது பண்ணிக்கிறோம். அப்பா சைடு பண்ணலைன்னா நீ உங்கள் அம்மா சைடு பண்ணுவேன். உங்கள் அம்மா உனக்கு எங்கள் சைடு ஆட்கள் மேலே உங்களுக்கு அவ்வளோ பாசம் கிடையாது. அதெல்லாம் சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் கட்டுப்படுறதை இழிவாக நினைக்கிறீங்களா? இதனால் சொந்தக்காரங்க மத்தியில் உங்கள் முகம் கருப்பாயிரும், மூக்காலாக வச்சாங்கம்மாங்களே, மூக்காலாக வச்சாங்க. அன்றைக்கி அந்த சொந்தக்காரங்களை திருப்திப்படுத்துறதுக்காக என்ன பகைச்சிக்கிறீங்களா? அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு அல்லாஹ் துன்புறுத்தும் தண்டனை அளிப்பான். இதே தான் இகாமத்து தீனுக்கும். அல்லாஹ் சொன்ன அரசியலில் பேசுனா இருக்கிற எல்லா கட்சிகளும் எதிரியாக மாறி. இந்த இடத்துல டிஎம்கேல சிறுபான்மை தலைவர், இது தமுமுகவில் அதாவது இதில் திருமாவளவன் கட்சியில் சிறுபான்மை அணி ஒன்று இருக்கும். அந்த அணிக்கெல்லாம் போஸ்டிங் போட மாட்டாங்க உங்களை. அப்போ அல்லாஹ் அடி பண்ணிந்து வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த போஸ்டிங்லாம் போக முடியாது. டாக்டர் ஆக முடியாது, பெரிய பெரிய கலெக்டர் ஆக முடியாது, போலீஸ் ஆக முடியாது, இந்த மாதிரிலாம் ஆக முடியாது. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வை அன்றி தாம் நம்பிக்கை கொண்டிருந்த பாதுகாவலர் மற்றும் உதவியாளர் எவரையும் அங்கு அவர்கள் காண மாட்டார்கள். யாருக்காக நீங்கள் பகைச்சிக்கிட்டீங்களோ அவங்க மறுமையில் யாரும் உங்களை காப்பாற்ற மாட்டாங்க. இன்றைக்கி கடவுளுக்கு ஒரு போஸ்ட்டு போடு, அல்லாஹ் சொன்னதை இன்று நான் நிறைவேற்றினேன் ஃபேஸ்புக்கில் போடு, கெட்ட வார்த்தைகள் திட்டுவான். இன்னுமாடா சாமி பேசிகிட்டு இருக்கிறீங்க? ஏன்னா நாத்திகர்கள் அவங்க அட்வான்ஸாக போயிட்டாங்களாம். இன்னுமா நீங்கள் இன்னுமா கடவுள் பக்தி இது அது இதுன்னு பேசிட்டு சுற்றிட்டு இருக்கிறீங்க? ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு உத்தரவு இவங்களுடைய கட்சி தலைவர் போடுவார், அதை ஃபாலோ பண்ணுவாங்க, பெருமையாக போடுவாங்க.
இன்றைக்கி டிபியில் நம்ம கட்சி கொடியை வைங்கம்பாங்க, எல்லோரும் வச்சுட்ருப்பாங்க. ப்ரவுட் டு ஃபீல், நான் தமிழன் என்று பெருமை கொள்கிறேன். நான் என் கட்சி தாவேகா மாநாடுக்கு போயிட்டு வர்றது பெருமையாக நினைக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் சொல்கிறத செய்கிறது அசிங்கமாக நினைக்கிறாங்க. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், எவர்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்கிறார்களோ மேலும் அவனிடம் புகலிடம் தேடுகின்றார்களோ, இது சரி ஒரு ஆயத்து விட்டுட்டேன். மனிதர்களே, உங்களுடைய அதிபதியிடமிருந்து உங்களுக்கு தெளிவான சான்று வந்துள்ளது, தெல்ல தெளிவாய் வழிகாட்டும் ஒளியையும் நாம் உங்களுக்கு அனுப்பி இருக்கின்றோம். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீ குரானை படி, இது எப்படி இருக்குது நீயே படித்து ஃபீல் பண்ணிப்பார். இது ஒரு மனுஷன் பேசுகிற மாதிரி இருக்கா, இது ஒரு மிகப்பெரிய சக்தி, ஒரு வல்லமை கொண்ட ஒரு சக்தி பேசுகிற மாதிரி இருக்கா, நீயே டேஸ்ட் பண்ணிப்பார். அதான் சொல்கிறேன், நம்ம மக்கள்கிட்ட குரானை ரிப்ரசன்ட் பண்ணாலே போதும், அவங்களே டிசைட் பண்ணிடுவாங்க இது மனிதனுடைய பேச்சு கிடையாதுங்கிறது. தெல்ல தெளிவாக வழிகாட்டுது, இதை நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், இது ஒரு மனசாட்சி இருக்கிற யூதரும் கிறிஸ்தவரும் படித்தாங்கன்னு வைங்க. நான் பைபிளை பர்சனலாக படித்து பார்த்ததில்ல, நம்மளால் பைபிளை படித்தா நமக்கு சிலிருக்குது. என்னடா இது, குரானில் இருக்கிறது அப்படியே இருக்குது, அப்படியே சொல்லியிருக்காரு ஈசா நபி, ரசூலா சொன்னது அப்படியே சொல்லியிருக்காரு. என்ன உதாரணம், என்ன அழகான விளக்கம், அது படித்தா நமக்கு சில இருக்குது. அதே தான் அங்கே இருக்கிற ஒரு நேர்மையான கிறிஸ்தவருக்கும் படித்தா சிரிக்கு. இம்ரான் ஹுசேன் பேசுகிறாரு கிறிஸ்தவர்கள் மத்தியில், கிறிஸ்தவர்கள் அப்படியே தாரையாக அழுகுறாங்க. இந்த நஜ்ஜாஷி அழுவார் தெரியுமா, குரானை ஓதனோடனே அப்படி அழுகுறாங்க. ரஷ்யாவில் இருக்கிற ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டின்னு அழுகுறாங்க, நீ உண்மையை சொல்கிறீங்க, ஈசா நபியை பற்றி உண்மையை சொல்கிறீங்க. இங்கே நம்மளுடைய தாவா மெத்தோட நான் ஈசா நபியை திட்டுறது, ஈசா நபியை கிண்டல் பண்ணுறது, கலாய்க்கிறது, இதுக்கு பேர் தாவா கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான், எவர்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்கிறார்களோ மேலும் அவனிடமே புகலிடம் தேடுகின்றார்களோ அவர்களை அதிவிரைவில் தனது கருணையிலும் அருளிலும் அல்லாஹ் நுழையச் செய்வான், மேலும் தன் பக்கம் வருவதற்கான நேரான வழியையும் அவர்களுக்கு காண்பிப்பான். இந்த விஷயம் இருக்கு பார், அல்லாஹ் சொல்கிறது, அல்லாஹ் மேலே நம்பிக்கை, அவனையே சார்ந்திருப்பது, அல்லாஹ்வுடைய இந்த மாதிரி இருக்கிற அந்த கூட்டத்தினருக்கு அல்லாஹ் அதிவிரைவில் தன்னுடைய அருளில் நுழைய செய்வான். இது உலகத்தில் கிடைக்கிற ஒரு வெற்றியை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். இன்றைக்கி இதுக்கு யார் தெரியுமா எலிஜிபிளாக இருக்காங்க, கிறிஸ்தவர்கள். நீங்கள் ரஷ்யா எடுத்துக்கிட்டிங்கன்னா உக்ரைனில் நடக்கிற அநியாயத்தை ரஷ்யா தட்டி கேட்குது, சிரியாவில் நடக்கிற அநியாயத்தை ரஷ்யா தட்டி கேட்குது, இஸ்ரேலில் நடக்கிற அநியாயத்தை ரஷ்யா தட்டி கேட்குது. முஸ்லீம் நாடு தட்டி கேட்கல. இவனுக்கு மனசாட்சி இருக்குது, நமக்கு மனசாட்சி இல்லை. இப்போ ஈசா நபி இந்த பொசிஷனில் வந்தாங்கன்னா யாரை சப்போர்ட் பண்ணுவாங்க? அரபு நாடுகளில் காரி துப்பிட்டு இவங்க பின்னாடி, இவங்க ஈசா நபியை பார்க்காமலே இவ்வளோ செஞ்சிட்ருக்கிறாங்க. ஈசா நபி வந்தவுடனே இவங்கெல்லாம் மாறிட மாட்டாங்க. ஒரே நாளில் இந்த பாதிரிமார்கள்லாம் அப்படியே இஸ்லாத்துக்கு வந்துடுவாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய அருள் அவங்களுக்கு தானே கிடைக்க போகுது. இன்றைக்கி அல்லாஹ் என்ன சொல்கிறான், முஸ்லீம்களாக உலகத்தை ஆட்சி பண்ண போகிறோம், கடைசி அந்த தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேற போகுது, உலக கிலாஃபத்து யாருடைய லீடர்ஷிப்பில் வரும்? ஈசா நபியோடைய லீடர்ஷிப்பில் தான் வரும். அப்போ அவங்களுடைய உம்மத்து என்ன பண்ணும்? அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதா? நாம் என்ன பண்ணுவோம்? இப்போ என்னத்தை கிழிச்சிட்டு இருக்கிறோமோ அதை தான் பண்ணுவோம். ஈசா நபிக்கு அட்வைஸ் பண்ணுறது, ஈசா நபிக்கு நாம் டீச் பண்ணுற அளவுக்கு தான் நம்முடைய மைண்ட் செட் நம்முடைய இதில் இருக்குது. அப்போது இதிலிருந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லாஹ் அவர்களுடைய தன்னுடைய கருணையிலும் அருளிலும் அல்லாஹ் நுழைய செய்வான், மேலும் தன் பக்கம் வருவதற்கான நேரான வழியையும் அவர்களுக்கு காண்பிப்பான். அந்த மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய கூட்டத்தினர் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்தவர்களுக்கு பொருந்தது. இது கடைசி வசனம் இந்த சூறாவுடையது. இதோட அந்த கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்படுற அந்த கவுண்டர் எல்லாம் முடிச்சிட்டான். இன்னும் மீதி பார்த்தீங்கன்னா 5வது அத்தியாயத்தில் வரும், அதுக்கப்புறம் பனி இஸ்ராயலில் கொஞ்சம் வரும், அப்புறம் 19வது அத்தியாயத்தில் அதுலேயும் வரும், கஹஃப்லேயும் வரும். இந்த இடத்துல ஈசா நபி விஷயத்தில், அவருடைய பிறப்பு விஷயத்தில், அவர் சிலுவையில் அறையப்பட்ட விஷயத்தில் என்ன நடந்துச்சுங்கிறது உண்மை இதில் எல்லாம் தெளிவாக சொல்லிட்டான். இப்போ இதில் இன்னொரு சில கான்ஸ்பிரசியும் சொல்லப்படுது. ஈசா நபி உயிரோடு இருக்கார், வானத்தில் இருக்காருங்கிறதுனால இந்த திருட்டு பசங்க இருக்கிறானுங்கள, இந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம், இந்த சந்திரனில் தண்ணியை தேடுறோம், செவ்வாய் கிரகத்தில் தண்ணியை தேடுறோங்கிறானுங்கள, தண்ணியை தேடுறது எவனா அவ்வளோ ஃபண்டு இது பண்ணுவானா? இவனுங்க பிளான் என்ன தெரியுமா,
அங்கேயும் எங்கேயாவது ஈசா நபி இருந்தால் அங்கேயே முடிச்சு கட்டலான்ட்டு. சாகலைன்னு குரான் சொல்லிச்சுல்ல, மேலே தூக்கிட்டோம்னு சொல்லவும்ல, ரசூல்லா மேராஜில் சொல்கிறாங்கல்ல, ரெண்டாவது ஒரு வானத்தில் பார்க்கும்போது ஈசா நபி அங்கே இருந்தார் நான் பார்த்தேன்னு சொல்கிறாங்கல்ல. அதனால தான் அவங்க ஸ்பேஸில் வந்து இதுவும் ஒரு ப்ராஜெக்டாக வச்சுருக்கிறாங்கன்னு ஒரு அறிஞர் வந்து சொல்கிறாரு. இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்களுடைய சேட்டை அப்படி, இவங்களுடைய புத்தி. ஈசா நபி அங்கேருந்து அங்கே வச்சு போட்டுடலாம், அங்கே முடிச்சிட்டோம்னா கீழே வந்து எங்களை டாமினேட். ஏன்னா ஈசா நபியை தவிர வேறு யாரும் தஜ்ஜாலை கொல்ல முடியாது. இப்போ தஜ்ஜால் என்ன பண்ணுறான், ஈசா நபி அங்கேயே இருக்கார், அங்கேயே முடிச்சு. இவனுங்களுக்கு ஐடியா பாரு எந்த அளவுக்கு. இவங்க அல்லாவை கொள்றதுக்கெலாம் ட்ரை பண்ணுறாங்க. ஒரு அணு ஆயுதம் வந்து அனுப்பி பிளாக் ஹோலில் வச்சு அனுப்பி அங்கே எங்கே அரிசி இருந்தால் அது காலி ஆயிடணும். வானத்தில் பூமியில் இருக்கிறவங்களாம் ஜெயிச்சிட்டோம், வானத்தில் இருக்கிற அல்லாவையும் போட்டு தள்ளிட்டோம்னா நாங்கள் தான் எல்லாத்துக்கும் ராஜா. இவங்க இந்த அளவுக்கு இவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வந்துருக்கு. அல்லாஹ் சொல்கிறான். இது வந்து கடைசியான வசனம். அதோட இந்த பனி இஸ்ராயல்கள் சாப்டர் முடிஞ்சது. அல்லாஹ் இங்கே மறுபடியும் வந்து சொத்துரிமையை பற்றி தான் ஆரம்பத்தில் இந்த சூரா தொடங்கினது. அதே கடைசியில் வந்து அதே தான் அல்லாஹ் சொல்கிறான். மக்கள் உம்மிடம் கலாலா பற்றி தீர்ப்பு வழங்குமாறு கேட்கிறார்கள். 4வது அத்தியாயமில் 12வது வசனத்தில் கலாலான்னு ஒரு உறவு முறையை சொல்லி இதில் இவங்களை பற்றி எப்படி நாம் நடந்துக்கணும்னு அல்லாஹ்கிட்ட அவங்க கேட்பாங்க. அங்கே ஒரு மெத்தட் எல்லாம் சொல்லியிருப்பான், அதுக்கு நேர் மாற்றமாக இங்கே ஒன்று சொல்லியிருப்பான். இது வேறு அது வேறு, அது என்னங்கிறத சொல்கிறேன். அப்போது கலாலா பற்றி தீர்ப்பு வழங்குமாறு உம்மிடம் கேட்கிறார்கள், நீர் கூறும் அல்லாஹ் உங்களுக்கு கலாலா பற்றி இவ்வாறு தீர்ப்பளிக்கிறான். இந்த கலாலாங்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி இப்படி சொல்கிறேன். அது யார் அந்த ரிலேஷன் அப்படின்னா, குழந்தை இல்லாத ஒருவன், ஒரு வாரிசு இல்லாத ஒரு ஆண் இருக்கார், அவருக்கு ஒரு சகோதரி அவனுக்கு இருக்கும் நிலையில் இறந்து விட்டால் அவன் விட்டு சென்ற சொத்தில் பாதி அவளுக்கு உரியதாகும். ஒரு சகோதரன் செத்துட்டா அந்த சகோதரனுக்கு மகன் இல்லைன்னா அந்த சொத்தில் பாதி அந்த சகோதரிக்கு போயிடணும். எல்லாம் சொல்கிறான். இந்த சகோதரி இறந்து விட்டால் சகோதரன் அவளுக்கு வாரிசாவான். அதே சகோதரி இருக்குது, அதுக்கு குழந்தை இல்லை, இப்போ பொம்பளை செத்துட்டா, இப்போ என்ன பண்ணுறதுன்னா அந்த பெண்ணுடைய சொத்தை எடுத்து அந்த சகோதரனுக்கு கொடுத்துடணும். எல்லாம் சொல்கிறான். இறந்து போனவருக்கு 2 சகோதரிகள் இருந்தால் அவ்விருவருக்கும் அவன் விட்டு சென்ற சொத்தில் 2 பங்கு உரியதாகும். சகோதரிகள் பலர் இருந்தால் அவர்களில் ஓர் ஆணின் பங்கு 2 பெண்ணின் பங்கிற்கு சமமானதாகும். அல்லாஹ் உங்களுக்கு சட்டதிட்டங்களை தெளிவாக விவரிக்கிறான், நீங்கள் வழி தவறிவிடக்கூடாது என்பதற்காக. மேலும் அல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்தை குறித்தும் நன்கறிந்தவனாக இருக்கிறான். இது ஒன்றும் புரிஞ்சிருக்காது நான் சொன்னது. இது 1 இல்லை 2, 1 இல்லை 3, 2 1 இருந்தால் இப்படி, 2 இருந்தால் இப்படி, 3 இருந்தால் இப்படி. இதை பற்றி சிம்பிளாக என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு ஆளுக்கு அப்பா அம்மாவும் இல்லை, குழந்தைங்களும் இல்லை, இப்போ இப்படி ஒருத்தர் இருக்கிறார், ஃபேமிலியே இல்லை. அப்போ யாருக்கு சொத்து எப்படி கொடுக்குறது? அப்போ பிளட் ரிலேஷன்ஷிப் பார்க்கப்படும். அப்போ அண்ணனுடைய சொத்து தங்கச்சிகளுக்கு வரும். அதே வந்து குழந்தைகள் இருக்குது, அப்பா அம்மா இருக்காங்கன்னா அந்த சொத்து அதுலேயே டிவைட் ஆகிடும். அண்ணனுடைய சொத்து தங்கச்சிக்கு போகாது, தங்கச்சியோடைய சொத்து அண்ணனுக்கு போகாது, குழந்தைகள் இல்லாத பட்சத்தில். குழந்தைகள் இருக்குது அப்படின்னா குழந்தைகளுக்கு போயிடும். அப்போது வாரிசு இப்படி தான் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். இதுதான் அந்த சட்டம். இந்த விளக்கம் வந்து அபூபக்கர் ரலியல்லாஹுடைய விளக்கம். இது உமர் ரலியல்லாஹுவுக்கு இந்த விஷயத்தில் மாறுபட்ட கருத்து இருக்குது. இதில் உம்மத்து எதை ஃபாலோ பண்ணுதுன்னா அபூபக்கர் அவங்களுடைய அந்த கருத்து தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போது இதை ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டாம். யாராவது சொத்து பங்கு போடணும்னு ஒரு நிலைமை வந்துச்சுன்னா அப்போ உங்கள் கையில் இருக்கிற சொத்தையும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்புடைய லிஸ்ட்டையும் கொடுத்தீங்க அப்படின்னா, ஒரு முஃப்திகிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் ஈஸியாக வந்து அவர் கேட்டகரி பிரித்து கொடுத்துருவார். அல்லாஹ்வுடைய அருளில் இன்றைக்கி அன்னிசா முடிஞ்சது. அல்ஹம்துலில்லாஹ் இது வரைக்கும் முடிச்சிருக்கோம். அது அப்படியே இழுத்துட்டு போய் ஒரு வழியாக இன்றைக்கி வந்து அன்னிசா முடிஞ்சிருக்கு. அடுத்த கிளாஸில் இன்ஷா அல்லாஹ் மாய்தாவிலிருந்து கண்டினியூ பண்ணுவோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.